எத்தனாவது அதிகரணம்? 9ஆம் பாவில் 2வது அதிகரணமா? முதல் அதிகரணம். நாடி என்று சொல்வது நாடி என்ற பாட்டு பாடியா? நாடியோ என்போ நரம்போ சீக்கோடையோ தேடிய நரியன் தேர்ந்த வகை நாடி அரண்டன் நாளை பார்த்துட்டு அதுக்கு விளக்கம் வந்து இக்கருத்து வலித்துருக்கு புகழர் போதத்தின் 36வது பாடலை முனிவர் மேற்கோளாக காட்டினாங்க. 11ஆம் திருமலையில் திருவிடை மருது மும்மணி கோவில் 12ஆம் பாடலில் காமிச்சிட்டு அது வரைக்கும் பார்த்து போயா. திருவிடை மருதூரா? அதை இந்த பாடலில் அவங்க எடுத்து காமிச்சதை பார்த்து என்ன பாட்டு சொன்னீங்க? ஆனால் பாட்டுலாம் சொல்லலையா? பாட்டுலாம் சொல்லலையா? பாட்டு சொல்லுங்க. திருவிடை மருதூரில் மும்மணி கோவையில் எடுத்து சொன்னாங்க. குறிப்பு மட்டும் தாங்க புத்தகமே இல்லையோ? இருக்கியா? குறிப்பு மட்டும் கொடுத்துருக்கீங்க. குறிப்பு கொடுத்தது சரி, பாட்டு பாட்டு எழுதியிருக்காங்க. பாட்டு எழுதலையா? அதுலயே இது வலியுறுத்தி இருக்குன்னு போட்டிருக்காங்க. என்னம்மா? அந்த பாடலையும் இது வலியுறுத்தி இருக்கு, இந்த கருத்தை போட்டிருக்காங்க. சரி, அது போன வாரத்தில் அதில் விட்டோம். ஆமாம், அது அங்கேயே நிற்குது. ஆமாம். நாங்கள் அதை அப்படி பத்திரமா கொண்டாந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இந்த பாட்டை கூட நாங்கள் எங்கே இருக்குன்னு பார்க்கல, பத்திரமா கொண்டு அதுக்கு ஏங்குன்னு சொல்லி 6 ஏங்கு சொன்னீங்கக்கா. 6 ஏங்கு சொன்னீங்கயா? 6 ஆமாம், ஏங்கு 6 சொல்லியிருக்கீங்க. 6 ஏங்கு வராத. பண்பு நிலம் ஒல் கொல் அப்படின்னு சொல்லி ஏங்குன்னு சொல்லி 6 வகைன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. என்னம்மா? ஏங்குன்னு போட்டு 6 எண் வகைன்னு போட்டிருக்கியா? மகன் பிறந்தான், அதுக்கு இலக்கணம் பார்த்தோம். இருக்கு, இந்த பாட்டுக்கு முன்னால இலக்கணம் பார்த்தோம். எனக்கு நீங்க சொல்லிருந்தீங்க. ஆமா, ஒன்றும் சொல்ல தெரியல. ஒன்றும் சொல்ல மாட்டேங்கியோ? ஆமா, ஆமா. எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு தான் கிடைக்கிறது. நான் ஒன்றும் சொல்ல தெரியல. அதை பார்த்தோம், இதை பார்த்தோம், இதை பார்த்தோம், எல்லாம் சொல்லியாச்சு. கடைசியில் சொல்ல தெரியல. வாங்க. என்னம்மா? சரி, சிவஞான சித்தியாரில் 210வது பாடல் பார்த்தோம். அதுக்கு உதாரணமா நல்ல சடங்களின் தன்மை தாவா நன்னன பெறன் இருந்த ஞானமே ஞானம் சொல்லி சிவபிரகாச சொல்லி சிவஞான சித்தியாரில் சதசத்து சொன்னோம். சத்தாம் இயற்கையும் அசத்தாம் செயற்கையும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் வந்திருக்கோம். யாரு உதாரண வெண்பான் வந்து அன்னுவயம் வந்திருக்கோம். திருட்டாந்தம் அரியக்குடை பொருளை வைத்து அறியப்படும். அந்த 210வது பாட்டை ஒருத்தர் கேட்டுருக்காங்க. எத்தனாவது பாட்டு? அந்த 210வது பாட்டு கேட்டுருக்காங்களா? சிவஞான சித்தியார் 210வது பாட்டு. அசைத்து அரு வியாபகம். ஞாபகம் அருமையா வசிக்கிறங்கள் வியாபியம் வளர்ப்புடைய சீக்கிரம் அணைச்சி அனாதியை மறைத்து நிற்கும் பசித்துவம் உடைய நாய் பசியென நிற்கும் ஆழ்வான்.
வசித்து அருவியாக போது விளக்காத்த இருக்கு. இது நம்ம புத்தகத்தில் இருக்க இதான். ஆமாம் ஆமாம் 210 பாட்டு தானேயா அதுக்கு ஒரு விளக்கம் அனுப்பியிருக்காங்க. அனுப்பிட்டாங்களா? இதுதான் இருக்கா நம்ம புத்தகத்தில் தான் கேட்டேன். நம்ம புத்தகத்தில் உள்ளதெல்லாம் கேட்டேன். இல்லையா இதெல்லாம் இல்லை. அந்த புக்கு கூட இருக்க இது நம்ம புத்தகத்தில் தான் இருக்கணும். அந்த புக்கில் இருக்கும் இல்லையா? இது சரியானது. குளறுபடியாக இருக்கும். இது சரியானு கேட்டாங்க. புக்கில் பாருங்க. இப்போ இங்க இந்த இதுலதான் இருக்கு. என்னம்மா இதுலதான் இருக்கு. அதுதான் அதுக்கு தான் அதை தான் அனுப்பியிருக்காரு. பூரா தப்பா இருக்கு. சித்தியார்ல இங்க நாடியோ என்போ நரம்போ சீழோ கோழையோ இதுல எது ஆன்மா இல்லையா? எனைனானது ஆன்மாவ. நாடியோ என்போ சீழோ கோழையோன்னு ஆன்மாவை தேடி எதுல உடம்பின் உள்ளும் புறமும் தேடி அதை காணலைன்னு சொல்லி இல்லையா? அப்படிதானம்மா சொல்லிருக்காரு. எனவே அந்த என்னை அறியேன் என்று அப்படின்னு அந்த ஒரு சொல் எச்சம் வருவிக்கணும். என்னை அறியேன் என்று அப்படிங்கிறது அங்கே இல்லை. அதை வருவிக்கணும். சொல் எச்சம் எஞ்சி நிற்பது எச்சம் இல்லையா? என்னை அறியேன் என்று எச்சம் சொல் எச்சம் இசை எச்சம்லாம் இருக்குது. அதில் இது சொல்லெச்சம். தேர்ந்த வகை, வகைங்கிறது எதை குறிக்குது? தேர்ந்த வகை நாடின்னு வருதாலியா? வகை என்பது என்ன? ஏமா வகை வகையா என்ன அர்த்தம்? இல்லையா? வகையில எல்லாத்துக்கும் வகையில வகுப்பது வகை, வகுப்பது வகை இல்லையா? வகை வகையான காய்கறிகள், வகை வகையான பழங்கள், அப்படியே வகைங்கிறது வகுத்தல். விளங்குதா? தேர்ந்த வகை அப்படிங்கிறது வகுக்கின்ற அறிவை வகை என்றார். அறிவை சொல்றாரு. வகைங்கிறது வகுத்தலை சொல்லலை. எதை சொல்லுது? அந்த வகுத்தலை செய்கின்ற அறிவை வகைங்கிறார். அப்போ காரணத்தை காரியமாய் உபசரித்தார். வகுத்தது எது? அறிவு. தேர்ந்த வகை நாடி அந்த அறிவை ஆராய்ந்து, அந்த அறிவை ஆராய்ந்து நாடொரு நாடி முறை செய்யா மன்னன் நாடொரு நாடும் கெடும் அப்படின்னு ஒரு குறள் இருக்கா இல்லையா? இருக்குது. அப்படின்னா என்ன? அப்படின்னா என்னம்மா? காக்காதீங்க. ஆமா ஆமாவாம்மா. அதாவது தினம் தினம் இன்னைக்கு என்னென்ன வழக்குகள் வந்திருக்குது அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு அதை பைசல் பண்ணலைன்னா நாளும் அது நாடு கெட்டு போயிடும் அப்படிங்கிறது இல்லையா? அப்ப நாடி அப்படின்னா அர்த்தம் ஆராய்ந்து திருப்பி சொல்றது. அப்ப நாடிங்கிறது ஆராய்வு. அப்ப வகுக்கின்ற அறவை வகை நாடி அந்த வகுக்கிற அறவை ஆராய்ச்சி பண்ணி அரனுடைய ஞானத்தை, அரண் என்றது உபசாரம்.
அரந்தனாலே அப்படிங்கிறது அரண் அப்படிங்கிறது அரனுடைய ஞானத்தை, அறிவை. தன்னையும் கண்டு தமையும் காண, தன்னையும் கண்டு தன் ஐயையும் கண்டு தமையும், தன் ஐயையும் கண்டு தன் தலைவனை கண்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கணும் அவனுக்குள்ள. தமையும் அப்படிங்கிறது இழிவு சிறப்பு. அவரையும் காணாறு, தன்னையும் தமையும் காணார். இப்படி காணாதவன் எனவே அப்புறம் அந்த தன் ஐயனை காணாதவர் தன்னையும் காணாதான். அதனால அந்த உண்மை எதிரெது தழியது. சிவத்தை காணாதவன் ஆன்மாவையும் காண மாட்டான். அது அந்த சிவபிரகாசம் 79 ஞாபகம். அடைபவர் சிவமே ஆகும், அது அன்றி தோன்றும் கடந்தது ஏனில் முன்னம் கண்டிடாத அம்மைப்பின் தொடர்வது அருளினாலும் தோன்றுமா காணாரால் உடையவன் அடி சேரியானும் உணர்ந்ததற்கு அனைதல் என்று அப்படின்னு அந்த ஆன்ம தரிசனத்தை பற்றி சொல்றது. அப்போ அங்க சிவத்தை காணாதவன் தன்னை பார்க்க மாட்டான், தன்னை பார்க்காதவன் திருவடியை சேர மாட்டான், முக்தி அடைய மாட்டான். ஏன் முக்தி அடைய மாட்டான்? தன்னையே அறியலைன்னா எப்படியா தலைவன் அறிய முடியும்? தலைவன் அறிஞ்சுதானே பிறகு தன்னை அறிய சொல்லிட்டு இருக்காரு. தன்னை அறிஞ்ச பிறகுதான் தலைவன் என்ன சொல்லணும்னு எந்த செய்ய தலைவன் வந்து உணர்த்தினதை எந்த அணிக்காக விளையாடுறோம்னு அது தாய்மானவர் சொல்லுவாருன்னா என்ன சொல்லுவாருன்னா, இந்த பிறக்கிற மாதிரியா இதை பிறக்கிறத ஒரு பிளே கிரவுண்டு என்ன சொல்லுவாரு, விளையாட்டு அரங்கு. அதுல நமக்கு உடம்பெல்லாம் துடித்து உடம்பு பிளக்கிறதுக்காக விளையாடுதான், உடல் பிளக்க. ஆமா சரியா? அந்த உடலை பிளக்க விளையாட சொன்னா காலை ரெண்டையும் கெட்டிக்கிட்டு விளையாட இறக்கிருக்கான். காலை ரெண்டையும் கேட்டிக்கிட்டு ஃபுட்பால் கிரவுண்டு பா, அதில் உங்கள் மதினியை இறக்கிருக்கு, இறக்கிருக்கு, 2 காலையும் கட்டிட்டு இறக்கி விட்டுருக்கு. விளக்குதாமா? அப்போ நமக்கு இந்த உலகத்தில் பிறக்கும்போது இந்த பாசங்கிற தடை அறிவில் ஒரு கட்டு போட்டு இறக்கிருக்கான். அதில் அந்த ரூல்ஸ் இருக்கா இல்லையா, ரூல்ஸ் அதுதான் வேத ஆகமம் இல்லையா? இப்போ அந்த விளையாட்டுக்குள்ள விதியெல்லாம் அதில் இருக்கு. அதில் ரெஃப்ரி யாருன்னா யமன். பவுல் பண்ணா எல்லோ கார்டு ரெட் கார்டு விசில் அடிச்சு காமிச்சான். விளக்குதாமா? பொடு நரகு நரகு படு நரகுன்னு வச்சிருக்கான் சொற்க இதெல்லாம். அப்படி வச்சு உலகி திருத்தி விளக்குதாமா? பைய திருத்தி அப்புறம் கடைசியில் விளையாட்டு களைஞ்சி வர்றவனை திருத்தி தொட்டில் போட்டு ஆற்றாருன்னு சொல்லி முடிக்கிறாரு. குழந்தைய தொட்டில் போட்டு பெருமான் ஆற்றாரு. நல்ல பாட்டு. எனக்கு தொட்டில் முதல்ல போடுங்க. தொட்டில் படுத்தங்க வயசாமா இது
ஆசைகளை பாருங்க. வயசுக்கு தகுந்தாப்புல ஆசை வர மாட்டேன். எனவே அப்படி அங்க சொன்னது போல இந்த அடைபவர் சிவமே ஆகும், அது அன்றி தோன்றும் கடன் அதை முன்னர் கண்டிடாத அமைப்பினும் தொடர்வரும் அருளினாலும் தோன்றுமா காணாராய். ஆன்மா தன்னை தரிசிக்கலை அப்படின்னா முக்தி அடையாது. ஆன்ம தரிசனம் இல்லைன்னா முக்தி பெருமாட்ட அடங்காது. அடங்கலைன்னா அறிவு விளங்காது. அறிவு விளங்கிட்டா ஆனந்தமும் விளங்காது என்பது. அதுதான் உடையவன் அடிசேர் ஞானம் உணர்தல் என்று. ஞானம் வராது இல்லையா? அப்போ அணைதல் என்று, சிவத்தை அணைதலும் ஆனந்தத்தை அடைதலும் என்று. அறிவை பெறுவதும் இல்லை, ஆனந்தத்தை பெறுவதும் இல்லை. எனவே அப்படி அங்க சொன்னார். எனவே அந்த எண் என்று அங்க அதுல ஞாடியோ என்போ சீடோ கோடையோ தேடி அறியேன் என அறியேன் அங்க என்றுங்கிறது சொல்லை சொன்னோமா இல்லையா? என என்பது என்று, அது இடைச்சொல். எனவே அந்த ஒரு பாட்டு சொல்லியிருக்காருங்களா? மும்மணி கோவையில் ஞான நாட்டம் பெற்ற பின் யானும் இழிவு சிறப்பு. யானும் நின் பெருந்தன்மையும் கண்டேன். அந்த பாட்டுல திருவிடை மும்மணி கோவையிலமா மேபிய புண்பயிர் தொகையோ நான் இந்த முடியெல்லாம் முளைச்சிருக்க, அந்த முடியா அம்மயிர் பாவிய தோலின் பரப்போ, அந்த முடியெல்லாம் வளர்ந்துருக்கிற தோலா முடியா, அந்த தோலா தோலிடை புகவிட்டு பொதிந்த புண்ணம், அந்த புண்ணிடை ஊறும் உதிர புனலும், அந்த புண்ணுக்குள்ள இருக்க இரத்தமா புனலும் கூறு செய்து இடை நிற்கும் எலும்போ, உள்ள இடையில இருக்கக்கூடிய எலும்பா, எலும்பிடை முடைகளும் மூளை விழுதோ, அந்த எலும்பு உள்ள இருக்கக்கூடிய அந்த மஜ்ஜை சொல்ற மாதிரியா அந்த விழுதோ, வடுவழுத்து உள்ளிடை ஒழுகும் வடும்போ, அதுக்குள்ள இருக்கிற வடும்பா, மெல்ல நின்று ஊறும் புழுவினின் ஒழுங்கோ, அதுக்குள்ள இருக்க புழுக்களா இல்லை, நீரிடை வைத்த மலத்தின் குவையோ, அந்த மலமா, கட்டிய நரம்பின் கயிறோ, இதெல்லாம் வச்சு கட்டி வச்சிருக்கிற அந்த நரம்பின் கயிறானா, உடம்பில் பிரியாது ஒழுக்கும் பிணியும், இடைவிடாது எனக்கு துன்பம் தருகின்ற நோயா பிணியோ, தெரியாது என்னது எது என்று அறியேன் என்று, என்னை நான் எதுதான்னு அறிய முடியலேன்னு, எங்கு தேடியும் யாதிலும் காணி, எந்த இடத்துலையும், ஆமாம் எந்த ஒரு உறுப்பிலையும் தேடி பார்த்தா எதுலையும் நான் இல்லை என்ற திருவாக்கு ஈடு நினைக்கற்பாளர். இந்த பாட்டத்தை அடுத்து காமிட்டார். விளங்குதா? அதில் ஞானம் இப்படியெல்லாம் பார்த்து இதெல்லாம் நான் இல்லைன்னு, அதனால் ஞான நாட்டம் பெற்ற புண், இதுக்கு வேறான நான் என்று ஞான நாட்டம் பெற்ற பின்னால
யானும் நின் பெருந்தன்மையும் கண்டேன். பெருந்தன்மைனா நம்முடைய விஸ்வரூபம் காண்தலும் என்னையும் கண்டேன். அவனுக்குள்ள வியாபியமா ஆன்மாவின் பிறரையும் கண்டேன். மற்ற உயிர்களும் பார்க்கிறேன். நின் நிலை அனைத்தையும் கண்டேன். என்ன இது என்ன தெரிஞ்சது? நின்னை காணாம் ஆண்டர் தன்மையும் காணா தன்மையோரே. சிவத்தை அறியலனா தன்னையும் அறிய மாட்டான். விளக்குதா? இதைத்தான் நமக்கு ஆமா போற்றி புகழ்வதில் எடுத்து காமிக்கிறார். வல்லன்மையால் தன்னை தெரிவித்து அவனுடைய வள்ளல் தன்மையால தன்னை தெரிவித்து சிவத்தை காட்டி தன் ராளில் உட்கிடந்த என்னை தெரிவித்த என் அவருடைய திருவடி கீழே உள்ள நம்மையும் காட்டி என்னை காட்டி உனை காட்டி இன்பத் தொட்டிலே ஆட்டி வள சொக்கநாதாங்கிறாரா இல்லையா? உனை காட்டி என்னை காட்டி அப்படி அந்த எல்லையின் கண் மின்னாரும் வண்ணம் உருவம் மருவும் குணமயக்கம் என்னும் கலை காலம் எப்பொருள். இந்த மின்னாறு ஒளி மிகுந்த வண்ணம் உருவம் இந்த அழகான இந்த உடம்போ அந்த உடம்புக்குள்ள இருக்க குணமயக்கம் அதை அனுபவிக்கிற ராசத தாமச சாத்திவிகம் வரக்கூடிய இன்ப துன்ப மயக்கமான அந்த உணர்வோ என்னும் கலைகாலம் எப்பொருள். இல்லை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கருவிகள் காலம் கலை வித்தை அராகம் இதெல்லாம் நானா எப்பொருளும் அது நாம் இல்லை, எல்லாமே ஜடம். முன்னம் எனக்கு எல்லாமே காட்சி. ஒரு காலத்தில் இதெல்லாம் உனக்கு இல்லாமல் இருந்துச்சு, அதுக்கப்புறம் நான் தான் இதெல்லாம் கொடுத்தேன். எய்தியமை காட்சி பின் செல்லாமை. அறிவு விளங்குறதுக்கு முன்னால் அந்த கருவிகளை பின்னால் செல்லாமல் அந்த பாச நீக்கம் செல்லாமை காட்டும் செயல் போற்றி. விளக்குதாமா? எனவே அதனால இதெல்லாம் நாம் இல்லை. மாடி முதலியவற்றுள் நான் யார் என்னை தேடியும் அருகிலேன் என்று எவ்வாறு தேர்கின்ற தேர்ச்சி கூறுபாட்டை நிங்கனம் ஒன்றில் தெளிவு பெறவாது மயங்கி நின்று, இதில் நான் யாருன்னு தெரியாமல் மயங்கி நின்று சூழும் சூழ்ச்சி குறைவுபாட்டான். அறிவில் இருக்க சூழ்ச்சினானது அறிவு. சூழ்ச்சினானமா அறிவில் குறைபாடு இருக்கிறதுனால நமக்கு எய்தியது என்று ஆராய்ந்து இதனால் நமக்கு நம்மையே என்னன்னு தெரிய முடியல. அதனால இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அறிவின்மை. நம்ம யாருன்னே தெரிஞ்சுக்கிட முடியல என்று ஆராய்ந்து பார்த்து அஞ்ஞானம் பார்த்தபடி உன் அறிவை நீயே உணர்வாயே ஆமாயில் உன்னுடைய அறிவை நீயே உணர்வாயே ஆமாயில் ஆன்மா தன்னுடைய ஞானத்தை சுதந்திரமாக தானே பெறுமானால் அதுக்கு ஞானம் தானே விளங்கும்னா இந்த நெடுநாள் பாசத்து இராயி பலகாலம் அதாவது பல பிறவிகள் நீ எடுத்த போது இந்த முன்மல பாசத்திலிருந்து மூழ்கி பிறந்து மற்றும் இறந்து பிறவி சூழல்ல துன்பமடைந்திருக்க மாட்டாய் இல்லையா? நம்ம அறிவை நம்மாலேயே அறிய முடியாது. அதனால நெடுநாள் பாசத்தீர்வாய் உன் அறிவை, அதாவது தண்ணீரும் அதன் சுவையும் போல. தண்ணீருக்கு சுவைக்கு என்ன சம்பந்தம்? தண்ணீருக்கு சுவைக்கு என்னம்மா சம்பந்தம்? என்னம்மா?
குணகுடி சம்பந்தம், தாதான்மை சம்பந்தம். எனவே உனது அறிவை விட்டு என்றும் நீங்காத அறிவாக இருந்து. அப்போ நமக்கும் சிவத்துக்கும் தாதான்மை சம்பந்தமா? தாதான்மை சம்பந்தமாமா? ஏமா சொல்லுங்க. தண்ணீரும் அதன் சுவையும் போல உன் அறிவை விட்டு என்றும் நீங்காத அறிவாக இருந்து அப்படிங்கிறார். நமக்கும் அவனுக்கும் சம்பந்தம் அத்திவிதமா தாதான்யமா? தாதான்யம், அத்திவிதம், தாதான்யம், அத்திவிதம், தாதான்யம். பொருளால் இலக்கணத்தால் தாதான்யம். என்னமா சொன்ன ரெண்டு பேரும் ஒண்ணு சொல்லுவாங்க, ரெண்டு பேரும் அவரை பார்த்து அவ சிரிக்க, அவரை பார்த்து இவ சிரிக்க. எதுக்கு ஒருத்தர் பார்த்து சிரிக்காம எனக்கு தெரிய மாட்டேன். என்னம்மா இங்க அவனை பார்த்து ஏன் சிரிச்சீங்க? அக்கா என்னமோ சொல்றாங்க வேணா. ஏமா நீங்க அவனை பார்த்து ஏன் சிரிச்சீங்க? சரியா சொன்னாங்க. நான் சிரிக்கவே இல்லை. சொல்ல வந்தாங்க, அது இல்லைன்னு சொல்லி. என்னம்மா நான் சீரியஸா இருக்கேன், சிரிக்கல. நான் பாடம் படிக்கிறதுல சீரியஸா இருக்கு, சிரிக்கணும் அப்படின்ட்டாங்க. சரி, அப்போ தாதான்யமா அத்திவிதமாமா? இலக்கணத்தால தாதான்யம், பொருளால அத்திவிதம். இலக்கணத்தினால தாதான்யம், பொருளால அத்திவிதம். இலக்கணத்தால் பொருளால் தாதான்யம். ஐயா ஐயா குழம்பு வச்சு அதிக இங்க நாமும் இறைவனும் இருப்பினால், பொருள் இருப்பினால், பொருளால சொல்லக்கூடாது, பொருள் இருப்பினால் தாதான்யம். அவன் வியாபக பொருள், நாம வியாபிய பொருள். அவனுக்குள்ள நாம் இருக்கும். வியாபக பொருளை விட்டு வியாபிய பொருள் நீங்க முடியாது. அந்த சம்பந்தம் அது தாதான்யம். அதைத்தான் நீ சொல்றாரு. எனவே அப்போ பொருள் தன்மையால், அதான் இலக்கணம். தன்மைனா இலக்கணம், அதுல அத்திவிதம். அவன் இலக்கணம் வேற, வெறுப்பினால தாதான்மியம், இலக்கணத்தினால அத்திவிதம். அப்படி சொல்ல வேண்டியதானே? இப்படிதான் சொல்லணும். அப்படிதான் சொல்லணும். ஆமா, பொருள் இருப்பினால் தாதான்யம், இலக்கணத்தால் அத்திவிதம். எனவே பொருள் தன்மையால் இலக்கணம் அத்திவிதம். அதனால நீ சொல்றாரு, உன் அறிவுக்கு உள்ளே உணர்வாய் ஒழியாத தன் அறிவுதான் உனக்கு தாரகமாய் பின்னமர ஒன்றாய் ஒழியாமல் உள்ளடங்கி உள்ளபடி நின்றால் அது ஆவை நீ என்பது புகழர் போதும். அதனால நம்ம அறிவையே நம்மால் அறிய முடியாது. வேறு துணை இல்லாம நாம அறிந்தால் நாம ரெண்டு பாசத்துல இருக்க மாட்டோம். நெடுநாள் பாசத்திராயே இருக்கிற நாமே அதுல இருந்து நமக்கு சுதந்திரமா அறிவு இருந்ததுன்னா நீங்கிருப்போம். பல பிறவிகள் எடுத்த பொழுதும் இந்த மும்மலத்துல பாசத்துல மூழ்கி பிறந்து மற்றும் இறந்து இந்த பிறவி சூழலால் துன்பமடைந்திருக்க மாட்டார். எனவே
தண்ணீரும் அதன் சுவையும் போல உன் அறிவை விட்டு என்றும் நீங்காத முத்திதனை அடைந்தோர் முந்துபலம் போது வங்கி புத்தகமாம் வீணை இவற்றின் ஒத்த ரதம் பொம்மைகள் நாதம் போல் விரபுவர் இல்லையா? பண்ணையும் ஓசையும் பழமதும் எண்ணும் சிவையும் போல எங்குமாம் அண்ணல்தான் அத்திவிதமாதல் அருமறைகள் ஒன்று எண்ணாத அத்திவிதம் என்ற அறையும் ஆங்கு இதெல்லாம் படிச்சிருக்கோமா இல்லையா? படிச்சிருக்கோம். எனவே உயிர்களை பாசத்திலிருந்து அந்த மும்மலங்களிலிருந்து நீக்கி முத்திப்பதம் சேர்க்கும் இறைவனது அருள் சக்தியில் உன்னை இந்த நிலைக்கு உயர்த்தியது என்பதை மாணவரை நீ உணர்வாயாக என்று சொல்கிறது. அவன்தான். அதனால அந்த இறைவனுடைய அருள் சக்தி தான் இந்த மலத்திலிருந்து பாச நீக்கமும் சிவப்பேரும் தருவது. விளங்குதாமா? அதனால நாம சுதந்திரமா ஒன்னையும் வஞ்சமுடன் ஒருவன் வைத்த நிதி கவர துஞ்சினரோ போயினரோ சொல் சாமியை தரும் அவரை தம் வலியார் கருதலாமே. இவனார் அதற்கு எத்தனை பாட்டு படிச்சிருக்கோம்? அதெல்லாம் படிச்சாச்சு. அதெல்லாம் ஞாபகம் வராது. என்னம்மா கேட்ட? இல்லையா, கேட்கலையா? கேட்டீங்க? இல்லை, சிவஞானம் வந்த அப்புறம் தான் நம்மளை யாருன்னு உணர்வு. நம்மளை அறிவிக்கிறதுக்கே சிவபெருமான் இருக்கணும் இல்லையா? அப்ப தனியா நம்ம சிவத்தை உணர முடியும். நம்மளை அறிவிக்கிறதுக்கே சிவஞானம் வந்ததுக்கு அப்புறம் தான் தன்னை அறியும். அப்படி தனியா சிவஞானம் வந்ததுக்கு அப்புறம் தான் தன்னையே அறியுமா? இந்த பேச்செல்லாம் பேசாத. ஏன் அப்படின்னா சிவஞானம் சிவஞானம்லாம் இருக்கட்டும், உலகத்தை அறியது கூட பெருமான் இல்லாம ஒண்ணு அவன் அறியது வேறமா. சாதாரண ஒரு உலகத்தை உலக விடயத்தை சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு அவன் இல்லாம நமக்கு அறிவு. அதான் பாட்டு இருக்கா இல்லையா? இப்ப நான் இல்லைன்னா நீ இல்லைன்றான்னு சொல்லிட்டால உனக்கு அறிவு இல்லை. நான் இல்லைன்னா உனக்கு அறிவே இல்லைங்கிறது. ஆமா, எதுனாலும் சரி, அது தன்னைனாலும் சரி உலகம்னாலும் சரி அவர் அறிவிக்கணும். அவனை அறிவிச்சாதான் நாம் அறிவிச்சு. எனவே அது அந்த இதில் சொல்ற மாதிரி ஒரு கணப்பொழுது கூட அவன் இல்லாம நாம் ஒன்றையும் அறிய முடியும். அதனால அத்தன்மை தாகிய அத்தன்மை தாயின எத்தன்மை தாய அத்தன்மை தாய என்ன எத்தன்மை? ஞானமே ஞானம். நாம போன என்னமா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம்லாமா? ஞாயிற்றுக்கிழமை அந்த 69வது பாட்டு சிவப்பிரகாசத்துல என்ன பார்த்தோம்? சத்தியமா நாம இருக்கா? ஞானமே ஞானம் அப்படிங்கிற அந்த ஏகாரம் என்ன சொல்லுது? ஏகாரம் தேற்ற பொருள் என்று அது தேற்ற பொருள் அன்று. அப்புறம் அந்த ஞானம் நன்னலம் பெற நிறைந்த ஞானமோ அன்றோ என்ற அந்த ஐயப்பாடு நாள விளையக்கூடிய வினாப்பொருளும் அன்று. இது நல்லலம்னா இது முத்தி. முத்தியை தரக்கூடிய ஞானம் இதுதானோ இல்லையோ என்ற ஐயத்தை தீர்க்க வந்ததும் இல்லை.
அது இந்த ஞானம்தான். இதுதான் ஞானம்னு அதை கேட்ட பொருளும் இல்லை. இது ஐயப்பாட நீக்க வந்த வினாப்பொருளும் அல்ல, அசையும் அல்ல. அசையும் அசைன்னு வச்சா ஞானம் ஞானம் 2 தடவை வரும். அது புனருச்சிங்கிற குற்றம். எனவே அப்போ ஞானம்ங்கிறது, இது ஏகாரம்ங்கிறது இடைச்சொல். அது எதெல்லாம் குறிக்கும்? எதெல்லாம் குறிக்கும்? அது பிரிநிலை, வீணா, அசை, தேற்றம் என்று 4 பொருள் குறிக்கும். இதுல 3 நீக்கியாச்சு. அதான் மிச்சம் இருக்குது பிரிநிலை என்று பிரிநிலை. அப்போ அது ஒண்ணுதான் ஞானம், மற்ற 2 ஞானம் இல்லை அப்படின்னு மற்ற 2 ஞானத்தையும். ஏன்னா ஞானம்ங்கிறது பாச ஞானம், பசு ஞானம், சிவஞானம்னு சொல்றீங்க. இந்த 3ல மற்ற 2 ஞானமே இல்லை அப்படின்னு அது 2ஐயும் கழிக்காது. இது ஒண்ணுதான் ஞானம் அப்படின்னு பெருநிலையில சொல்றது. விளக்குதா? ஏன் மற்ற 2 ஞானம் இல்லை? பாச சடம் அதுக்கு அறிவே கிடையாது. அப்போ அப்ப ஞானம், அந்த ஞானத்தை அது பாசத்தின் மூலம் உனக்கு அறிவிச்சான், அதனால அது அது பாச ஞானம்னு சொல்றோம். அதுக்கெல்லாம் ஞானம் கிடையாது. அது வழிய உனக்கு ஞானத்தை உணர்த்தினான். அப்ப அது என்னது? ஒரு ஊடகம்தான். அது என்னது? ஒரு ஊடகம்தான். அதுக்கு ஞானம் கிடையாது. ஸ்பூன் வச்சு சாப்பிட்டீங்க, அது ஸ்பூன் வந்து ஒரு கருவி தான். அதுல ருசி கிடையாது. அந்த ஸ்பூனை சாப்பிட முடியாது இல்லையாம்மா? விளங்குதா? அது மாதிரிதான் இது. அதனால அது ஏன்னா பாசத்துக்கு ஞானம் கிடையாது. பசு ஞானம் அப்படின்னு பசுவுக்கு சுதந்திரமா அதுக்கு ஞானம், இதுக்கு ஞானமே கிடையாது. இதுக்கு ஞானம் உண்டு, ஆனாலும் சுதந்திரமா கிடையாது. விளக்குனா விளங்குறது, தூல அறிவு, தூல சித்து, விளக்க விளங்கும் தூல சித்து. அப்போ விளக்குகிற பொருள் எதுவோ அதுதான் இதுக்கு அறிவு. இதுக்கு அறிவு எது? விளக்குறது சடம்னா அந்த சடம், விளக்குறது சித்துனா அந்த சித்து. அதான் நல்ல சித் சடங்களின் தன்மை. கட்டு நிலையில சடத்தை அறியும் போது சடத்தின் மூலமாக அறிவு விளங்கி சடத்தை அறியுது. புத்தி நிலையில சிவத்தின் மூலமாக அறிவு விளங்கி சிவத்தை அறியுது. இப்படி ஒன்றை பற்றி அதை அறியுது, இதை பற்றி அறியுது. இதுக்கு நிரந்தரமா ஒன்றும் இல்லை, அங்கேயும் இங்கேயும் தாவிட்டு இருக்குது இல்லையா? எனவே அப்போ இதுக்குன்னு சுதந்திரமா ஞானம் இல்லை. அப்போ அதுக்கு ஞானம், ஞானம் எது எது விளக்குறதோ அதுதான் ஞானம். இதுக்குன்னு சுதந்திரமா ஞானம். அப்போ அப்போ பசு ஞானம்னு ஒண்ணு இல்லை. அப்ப ஞானம்னு சொன்னாலே ஏமா, ஆன்மாங்கிறது ஒரு அறிவு, சிவம்ங்கிறது ஒரு அறிவு இல்லையா? இந்த ஆன்மாங்கிற அறிவு அறிவிக்கத்தான் அறியும். அப்போ அந்த அறிவிக்க அறிகிறது அப்படின்னா அதுக்கு அறிவிப்பது யாரு? அப்போ அடுத்தது ஒண்ணுதானே இருக்குது, சிவம் தானே இருக்கிறான். இருக்கிறது 3 பொருள். பாசத்துக்கு ஞானம் கிடையாதுன்னாச்சு. இது விளக்க விளங்குற அறிவு. அப்போ விளக்குறவன் அறிவு தான் விளக்குறவனுக்கு அறிவு, விளக்குறவனுடைய அறிதான். அப்போ ஞானம்னு சொன்னாலே அது ஒண்ணுதான் அப்படின்னு மற்ற 2லிருந்து பிரிச்சு இது மட்டும்தான் ஞானம். எனவே எந்த நிலையிலும் ஆன்மாவுக்கு அறிவிப்பது சிவன்தான். அவ கற்று நிலையில பாசத்தின் வழியா அறிவிக்கான், மூச்சு நிலையில நேர அறிவிக்கான், அவ்வளவுதான். யார் அறிவிக்கா எப்போதும் அவ்வளவுதான். அப்ப ஞானம்னா அதுதான், வேற ஞானம்ங்கிறதுக்கு வேற பொருளே கிடையாது.
என்று அங்க சொல்றாரு. எனவே இங்க அந்த அதுதான் அத்தன்மை தாய. எத்தன்மை தாய? எனவே நல் சிற்சடங்களின் தன்மைதாவா நல்நலம் பெற நிறைந்த ஞானம்தான் ஞானம். எனவே அந்த சிவஞானத்தை பெற்றமையால், அந்த நல்லனம் பெறக்கூடிய சிவஞானத்தை இந்த ஆன்மா பெற்றமையால் அது என்ன செய்யுது? தன்னையும் தன் ஐயும் அவனுள் தன்னையும் தன் ஐயுள் தன்னையும். தன் ஐயுள் நானது தன் ஐயுள் அனமா தன் தலைவனுக்குள்ள தன்னைன்னா ஆன்மாவை தன் ஐயுள் தன்னையும் காணும் காட்சி. தன் ஐயக்குள்ள தன் தலைவனுக்குள்ள தன்னையும் பார்க்கிற காட்சி, அதான் ஆன்ம தரிசனம். காட்சி எய்தியது என அறிந்து குருவருளால். குருவருள்னா யாரு? அவன் நம் அறிவில் நிறைந்து நிற்றலாம். அந்த குரு அந்த குருனா என்னது? ஆமா, அந்த குருட்டை நிற்கிறவன் நம்முடைய உடம்புக்குள்ள குறுகி நிற்கிறான். இதெல்லாம் நேற்று அந்த திருவருள் பயன் 91வது பாட்டு தெரியுங்களாம்மா? 91வது பாட்டு சொல்லுங்க. ஓங்குணர்வின் உள்ளடங்கி உள்ளத்துள் நின்று ஒழுங்க தூண்டுவர் மற்ற ஏது உண்டு சொல். இந்த பாட்டை ரசிச்சு ஓகுல இதைத்தான் ரொம்ப விளைக்குலை. நான் அந்த உரை எழுதும் போது கூட அதை எழுதுறேன். நேற்று அதை சொல்லும் போது அது ரொம்ப ரசனையம். ஏன் அப்படின்னா அவர் சொல்ற உமாபதி ஓம்பு உணர்வின் உள்ளடங்கி. அந்த பாட்டில் அந்த பெருமானுடைய உணர்வு ஓம்பு உணர்வு, அது உன்னை தாங்கு உணர்வு. விளங்குதாமா? அது ஓம்பு உணர்வு, உன்னை தாங்கு உணர்வு. அதுக்குள்ள அடங்கி தாய்க்குள்ள குழந்தை நிற்பது போல இந்த ஆன்மா அவனால் எழுந்தப்பட்டு நிற்கிறான். அப்போ இந்த அறிவும் ஆனந்தமும், ஏன்னா அந்த ஆனந்தம் நிகழும் போது அறிவு நிகழணும். ஏன்னா அந்த அறிவுங்கிறது நிரந்தரம் இல்லை நமக்கு. அப்போ அறிவு விளக்கம் இருக்கணும், ஆனந்த விளக்கம் ரெண்டும் ஒரு சேர நிகழணும். இந்த செய்தியை அந்த பாட்டில் சொல்றாரு, யாருமே சொல்லல. விளங்குதாமா? எனவே அந்த முக்கிய நிலையில ஆனந்தத்தை நாம பெறும்போது அந்த அறிவு நிகழ்தலை பொருட்டு அவனுக்குள்ள அடங்கி நிற்கணுமா? அது அறிவுக்குள்ள அடங்கி நிற்கணுமா? ஆனந்தம் என்பது பொருளுக்குள்ள. ஐயோ ஐயோ என்ன அருமையா சொல்லியிருக்கிறார். ஓம்பு உணர்வு உள்ளடங்குதல் என்பது அறிவு விளக்கம், உள்ளத்தில் இன்பு ஒடுங்க என்பது ஆனந்த விளக்கம். ரெண்டும் ஒன்னா நகழணும். இது நகழ்ந்து முடிஞ்ச உடனே அப்படின்னா இது அப்படின்னா இது நிகழ்ந்த உடனே விட்டாச்சுன்னா போயிடும். விளங்குதா? இந்த அறிவுங்கிறது நாம அது நிரந்தரம் இல்லை, அவனுக்குள்ளேயே இருந்தாதான் இருக்கும். எனவே ரெண்டும் நிகழணுங்கிறார். இவ்வளவு முக்கியமான செய்தி அது. விளங்குதாமா? எனவே அறிவு விளக்கம் அப்புறம் ஆனந்த விளக்கம் தனித்தனியா நடக்கிறதா நினைக்கும். இல்லைங்கிற ஒன்னா நிகழும். விளக்கு சொல்லி நம்ம மண்டக்குள்ள ஏறலையே அப்படின்னு. விளக்குதாமா? நல்லா சொல்றாரா இல்லையா? ஆமா. அப்போ அது ரெண்டும் நிகழ்ந்தா
எனவே இதுல என்னெல்லாம் தெரியுது பாருங்க. இப்போ ஓங்கு உணர்வுல மட்டும் அடங்கி இருந்தா அங்க செயல் இருக்கும். இன்புல ஒடுங்கிட்டா, ஒடுங்கிறதுக்கு செயல் ஒடுக்கம் தானே, அது தூக்கம் இருக்கும். தூங்குவாரா? சூப்பர் சூப்பர் சூப்பர், விளங்குதாமா? என்ன அது இன்ஃபர்மேட்டிவா இருக்குது. ஏன்னா ஒடுங்கிட்டான், அவன் செயல் இல்லை. சொல்லேது உண்டுங்கிறாரு, ஏது உண்டு சொல் அப்படிங்கிறாரு. எனவே அப்படி ஒடுங்கி இருக்கிறது நெட்ட. அதை நேரத்து விளக்கு சார், அது இங்க என்ன சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன்னு புரியல அப்படின்னா சரி, நீங்க கொஞ்சம் அசை போடுங்க, அப்புறம் புரியும். நேற்று அங்க 11ஆம் வகுப்பா ஆனந்த விளக்கம் வர்றப்போ ரெண்டு ஒன்னாதான் நிகழணும். அறிவு விளக்கத்துக்கு முன்னால் ஆனந்த விளக்கம்னு சொல்லிட்டோம், அப்படி இல்லை, ரெண்டும் நிகழணும். அதனால ஆமா, அதனால இங்க என்ன சொல்றாங்க, அப்போ அவன் நம் அறிவில் நிறைந்து உள்ளான். உணரப்படும் சிவஞானத்தானே சிவனை அறிந்தவர். அந்த சிவனின் வியாபியமாய் நின்று அங்கனம் அறியும் பொருளாகிய தம்மையும் அறிவர். தம்மையும் எப்படி அறிவாங்க? தான் அதுவாய் நின்று அறிவர். தம்மை தான் அறியணும்னா எப்படி அறியணும்? அதுவாய் நின்று. எதுவாய் நின்று? சிவமாய் நின்று. ஆமா, அப்படி அறியாதவர் மற்ற எவ்வியல்பினர் என்று தம் உண்மை இயல்பு, நம்முடைய உண்மை இயல்புதான் என்ன என்பதை வெங்கனம் தம்மை அறிய வல்லுவர். இந்த முத்தி காலத்தும் தம்மை அறிய மாட்டார் என்பது. முத்தியில கூட நம்ம ஏன் அப்போ அறியலைன்னா முத்தி காலத்துல கூட அறிய முடியாது. ஏன்? அப்போ எந்த காலத்தில் அறியணும்? சாதனை காலத்தில். சாதனை செய்யும்போது திரும்பிடி அந்த நிலையில தன்னை அறியலைன்னா அப்புறம் அதுல அழுந்தினதுக்கு அப்புறம் ஏகனாதுக்கு அப்புறம் அறிய முடியாது. அவனோட ஒன்றிட்டோம் அப்படின்னா நாம அவனாயிருவோமா இல்லையா? சாந்ததன் பண்ணமாயிருவோமே. அப்போ நம்ம அறிய தலைப்பட்டா ஞானம் போயிடும். விளங்குதா? அப்போ அந்த பொதுவாய் அறிதல் அப்படிங்கிற அது நிகழும் போது தான் நம்ம அறியணும். அதை தவற விட்டா அறியவே முடியாது. தவற விட்டா நமக்கு சிவஞானமே விளங்காது. விளங்குனால விளங்கும். அப்போங்க நம்மை அறிதல் என்பது நம்முடைய இழிவை அறிதல், நம்முடைய இழிவை. அப்போ அது அந்த திருக்கழிப்படியார் சொன்ன மாதிரி சிவனவனது என்னுடைய அறிவாவதென்றும் சிவனவனது என்னுடைய செயலாவதென்றும் இவற்றை தன் செயலாக கொள்ளாமைதான் என்பார். எனவே அவனுடைய அறிவு, நம்முடைய அறிவு சிவனுடையது, நம்முடைய செயலும் செயலுடையது. அறிவும் செயலும் உடையது தான் ஆன்மா, ரெண்டுமே பெருமானுடையது. அப்போ நாம் அறிஞ்சோம் நாம செஞ்சோம்னே சொல்லக்கூடாது என்று சொல்கிறார். விளங்குதா? ஆமா. அதனால இந்த நாடி என்றது இடகலை பிங்களை சுழுமனை முதலிய தசவகை நாடி 10 நாடிகள் இருக்காரியா?
அந்த நாடிகள். தச நாடிகள். இந்த 10 நாடிகள் எப்படி இருக்குது? எதெல்லாம்? நாடிகள் எதெல்லாமா? இடகலை, பிங்கலை எல்லாம் சொல்றோமா இல்லையா? இப்போ பிங்கலைங்கிறது சூரிய நாடி, சூரியகலை. சூரியகலை என்பது வலது கால் பெருவிரல் முதல் இடது நாசி வரை நிற்பது. எது? ஆமா, சூரியகலை. சந்திரகலை என்பது இடது கால் பெருவிரல தொடங்கி வலது நாசி வரை நிற்பது. சுழுமுனை என்பது மூலாதாரத்தில் ஆரம்பித்து எல்லா நாடிகளுக்கும் நடுநாடியாக விளங்குவது. மற்ற நாடிகளுக்கெல்லாம் நடுநாடியாக நிற்பது சுழுமுனை. அது மேலே சகசிரதள வரைக்கும் போகும். அப்புறம் சிக்குவை என்பது மூலாதாரம் தொடங்கி உள்நாக்கில் சென்று முடியும். அது விழுங்கச் செய்வது. உள்நாக்களை நின்று விழுங்கச் செய்யும். குருடர் மூலாதாரம் தொடங்கி வலது கண் வரை நிற்பது. காந்தாரி அது மூலாதாரம் தொடங்கி இடது கண் வரை நிற்பது. அத்தி அது மூலாதாரம் தொடங்கி வலது காது வரை நிற்பது அத்தி. அலம்புடை என்பது அந்த மூலாதாரம் தொடங்கி இடது காது வரை. சங்கினி என்பது மூலாதாரம் தொடங்கி குறியளவு நிற்கும். குறியளவு நிற்கும். குரு என்பது மூலாதாரத்தில் இருந்து அபானத்தில் நிற்கும். புதம் புதவர நிற்பது. எது? குரு. நமது உடல்ல 72,000 நாடிகள் இருக்குது. இதுல பிரதான நாடிகள் தான் தச நாடிகள். விளங்குதா? அதுல 3 முக்கியமானது. இடகலை, பிங்கலை, சுடுமுனை நாடிகள் முக்கிய நாடிகள். இது வாதம், பித்தம், சிலேஷ்டம். அப்போ நமக்கு அந்த 2 கண் நடுவில் இருக்கக்கூடிய அந்த புருவ மத்தியில எல்லா நாடிக்கும் ஆதாரமாக நிற்பது தான் சுடுமணி இல்லையா? இடது மூக்குக்கு வார வரை இருப்பது சூரியகலை. வலது மூக்கில் சந்திரகலை. கண் வலது கண்ணில் பொருடன் இல்லையா? இடது கண்ணில் காந்தாரி. வலது காது வரை அத்தி. இடது காது வரை அலம்புடை இல்லையா? இப்படி இந்த தச நாடிகளில் இந்த தச வாயுக்கள் அது பிராணன், அபானன், வியானன், பூதானன், சமானன், நாகன், பூர்ணன், திருகர தேவதற்கு. இதை பிராணன் மூலாதாரத்தில் ஆரம்பித்து மூக்கு வழியாக மூச்சு விடல் இல்லையா? இதில் நமக்கு உதவு கொண்டு இருப்பது அது குரல் வழியில் உள்ளது. கை கால்களை வேலை செய்ய அது பெருவிரல் வரை போகும். அபானம் அது சுவாதிஷ்டானத்தில் இருந்து வெளிப்பட்டு மலத்தை கீழ் நோக்கி தள்ளும். ஆசன வாயை சுருக்கும். அன்னத்தை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கும். குறியில நின்று காம வேகத்தை உண்டு பண்ணும். இதெல்லாம் அபானம். வியானம் தோளிலிருந்து தோள் இருந்து எல்லா நரம்பிலும்
அசையும் அசையா பொருளில் உறுப்புகளை நீட்ட மடக்க உணர்ச்சிகளை அறியவும் உணவின் சாரத்தை கொடுத்து உடலை காப்பது வியாழன். உதாரணம், உணவினுடைய சாரத்தை கொண்டு செல்லும் உடலை எழுந்து நிற்க உதவும் மேல் நோக்கி இயங்குகிற வாயு இந்த உதாரணம். அந்த அபானன் கீழ் நோக்கி, உதாரணன் மேல் நோக்கி, சமானன் அது நாபியிலிருந்து கால் வரை பரவும் வாயுக்களை அதிகப்படாமல் சரி செய்வது. உண்ட உணவு செரித்தவுடன் எல்லா இடத்துக்கும் அனுப்புவது. நாகன் அறிவை வளர்க்கும், கண்களை திறப்பிக்கும், மயிர் சிலுக்க, இமை மூட வேலை செய்யும். வாந்தி எடுத்தல், துப்புதல் ஆகிய வேலைகளை செய்வது இந்த நாகன். கூர்மன் மனதிலே கிளம்பி கண், இமை, கொட்டாவி, வாய் மூட, கண் திறந்து மூட, கண்ணீர் வர, இதற்கெல்லாம் காரணமாக இருப்பது எது? இந்த கூர்மன். கிருகரன் அது நாக்கிலே இருந்து நாக்கிலே எச்சி ஊறுதல், கசிதல், நாசி கசிவு உண்டு பண்ணும், பசி வரவழைக்கும், நாம செயல்புற, தும்மல், இருமலை உண்டு பண்ண காரணமாயிருப்பது கிருகரன். தேவதத்தன் சோம்பல் வருவதற்கும் தூங்கி எழுகையில அயற்சி வருவதற்கும் தாங்குதல், தாக்குதல், கண்களை அசைத்தல், சண்டையிடுதல், தர்க்கம் பேசல், இதுக்கெல்லாம் இந்த தேவதத்தன் காரணமாக இருக்கும். தனஞ்சயன் மூக்கிலிருந்து உடல் முழுவதும் வீக்கம் பண்ணி காதில் கடல் அலை இறைச்சல் போல இறைச்சலை உண்டு பண்ணும். இறந்த 3ஆம் நாள் தலைவலியாக வெளியேறும். எனவே நரம்பு என்று சொன்னாலே நாடியும் அடங்குவதுதான். தலைமை பற்றி இந்த 10ஐயும் தனியா எடுத்து சொல்றார். நாடுகள் அது முக்கியமான வேலை செய்யுது. அதனால 3 நாள் வரைக்கும் வச்சிருக்கிறது இல்லையா? அப்ப அந்த வாயு வேலை செய்யாம போயிருமா? கூறு கொடுத்தாம அப்போ வச்சுங்க, வச்சிருந்து வெடிச்சப்புறமா பாயாச்சு. அந்த வாய்ப்பு வேலை இல்லை இல்லையா? அதெல்லாம் யோகிகளுக்கு அந்த வாய்ப்பு அவங்க செலுத்தி அவங்க உயிர் கபாலத்து மூலம் போகும். அவங்களுக்கு நேரம் முத்தி, அதனால அவங்கள எரிக்க மாட்டாங்க. விளங்குதா? அவங்க அந்த வாயுவை இறக்கி போக வைப்பாங்க. நமக்கு அது வீங்கி தானா போக உடஞ்சி போகும். அது அவங்களே போகும். அந்த உடம்பு சிதைஞ்சு போகணுமா இல்லையா? அதுக்கு தான் அதை வீங்கி அதுக்கப்புறம் அழுகி, பழம்னா அது அழுகி அதுக்கப்புறம் போகுதா இல்லையா? அது மாதிரி உடம்ப அப்படி வீங்கி அழுக வைக்கிறது. அப்போ தான் அது சீக்கிரமாக டீகம்போஸ் ஆகும். இல்லை அப்படி இருந்தால் அவன் மண்ணில் போய் சீக்கிரம் எல்லாரும் அந்த காலத்தில் புதைக்கிறதுங்கிறது அந்த இலைதலைகள் கீழே விழுந்து அந்த மண்ணுக்கு உரம் ஊட்டுவது போல நாமும் அந்த மண்ணுக்கு உரம் அப்படின்னு தான் வச்சுருக்காங்க. விளங்குதா? அதனால என்னமா ஆமாம், இங்கே சி என்பது புண்ணியம். தண்ணீர், கண்ணீர், வெந்நீர், குடிநீர், நிணநீர் எல்லாமே அதனுடைய கூறுகள் தான். கோழை, கோழைங்கிறது ஐ
ஐயாறு வாயாறு வாயாமும் இருக்காதியா 11ஆம் திருமுறையில். ஐயாறு வாயால் அலை. ஐங்கிறது கோடை. அது வாய் மூலமா கோடை வந்து அடைச்சி அப்படி போறதுக்கு முன்னால ஐயாருன்னு அழைச்ச ஐயடிகள் பாடுறவர் யாரு? ஐயடிகள். எப்பா எல்லாமே ஐயா இருக்குது. ஐயடிகள் காடவர் போல் பாடுறது. எனவே அந்த கோழையோ ஓகாரம் தெரிநிலை. ஓகாரம் தேர்ச்சி அறிவை குறிப்பது. இதுவா அதுவான்னு தெரிதல். அதான் தெரிநிலை. நாடிகோ என்போ நரம்போ சீழோ கோழையோ என்றது உபலக்கணம். கொஞ்சத்தை சொல்லியிருக்காரு, எல்லாத்தையும் வைக்கணும். ஏனைய தத்துவ தாத்தியங்களும் அவ்வாறு தெரிதல் கொள்ளப்படும். எனவே இவற்றில் யார் ஆன்மா அப்படின்னு என்று என்பது சொல்லச்சம். தேடி என அறியேன் என்ற இடத்து என்று என்பது எச்சமாய் வருவித்து உரை செய்யப்பட்டது. தேர்ந்த வகை என்ற வகை என்பது எதை குறிக்கிறது? வகுத்தலை புரியாது, வகுக்கின்ற அறிவை காரணத்தை குறிக்கிறது. ஆகுபெயர். அதனால ஒற்றுமை பற்றி அரணது ஞானத்தை அரண் என்றார். அவனுடைய ஞானத்தை அரண் தனாலே தன்னையும் கண்டு அப்படிங்கிறாராலே. அரண் என்றது அரண் ஞானம். இப்ப அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சொல்றோமா இல்லையா? ஆமா. அப்போ அருள் எது, தாழ் எது? அருள் வேற தாழ் வேறையா? என்னம்மா? ஒண்ணுதானா? என்னம்மா? எல்லாம் ஒண்ணுன்னா பார்க்கறது பார்க்கப்படுற பொருள் ஒன்னா இருக்கக்கூடாது. அப்படி சொன்னா தப்பு. தப்பு தானே? தப்பு. ஏன் தப்ப சொல்லுதீங்க? உங்களை நீங்களே பார்க்க முடியுமா? வேற எப்படி பார்க்கப்படுது? கருணை சொல்லிருக்கீங்க. சரி, அதனால சொல்லுங்க என்ன? சொல்லுங்க. அவன் அருளாலே அவன் தாழ் வணக்கினா அருளும் அதான் தாழும் வேறான்னு கேட்கேன். ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டும் ஒண்ணுதான். ஸ்பெஷல் கருணை தானே. அது தாழாங்க. அவரோட கருணை. அவன் அருள் என்பது ஞானம். ஞானம். தாழ் என்பது அவன் கருணை. அவன் அறிவை கொண்டு அவனுடைய கருணையை, அவன் நமக்கு செய்த உபகாரத்தை அறியணும்ங்கிறது பிறகுதம்மா. ஆனால் அப்படி அவனுடைய கருணையை நாம் அறியணும்னா அதுக்கு அவனுடைய ஞானம் வேணும். அந்த கருணையை உணர்ந்தாதான் அன்பு வரும், தான் இன்பம் வரும் அப்படிங்கிறார். அவன் அறிவை கொண்டு அவன் கருணை. அந்த அறிவினுடைய பயன் அவனுடைய கருணையை நினைப்பதுதான். அதை வணங்குதல். சரி, விளங்குதா? விளங்கு. உண்மை எதிரது தழியது. எந்த உண்மை? தன்னையும் கண்டு என்ற இடத்துல உள்ள உண்மை. தமையும் தன்னையும் கண்டு தமையும். அப்ப முதல்ல உள்ள தன்னையும்ங்கிறது சிவா. சிவத்தை கண்டு அவனுள்ளே தன்னையும் ஆன்மாவையும் என்று அடுத்து வர்ற அதையும் தழுவி இருக்குது. தமை காணார் தான் இருக்குது. தம்மையும் கண்டு தமை அப்படின்னு அதுல இந்த உண்மையை வருவிக்கணும். தமையும் விளங்குதாமா?
அப்படின்னு தமை காணாதா? ஆ தன்னாலே தன்னையும் கண்டு தமையும் தமை காணாது தமையும் அப்படின்னு அந்த உண்மை பின்னால வருதா இல்லையா? எதிர்காலத்தில் வர்றதுனால இறந்தது தழியது, எதிரது தெளியது. இறந்ததுன்னா முன்னால் இருக்க தழுவுறது, இனிமே வரப்போறத தழுவுனா எதிரது தெளியுது சொல்லணும். இலக்கணத்தை படிச்சிட வேண்டியது. எனவே எவன் என்னும் வினா வினை குறிப்பு பெயர். வினை குறிப்பு பெயர் அது இங்க ஆகு பெயராய் எவன்கிறது என் என்று மறி நிற்கிறது. எவன் அப்படின்னா வினா, வினாவு குறிப்பு. வினை செய்தது எவன், எவன் செஞ்சது அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அப்போ அது வினையை குறிக்கிற வினா பெயர், அது ஆகு பெயராக எவன் எவன் எவ்வண்ணத்தன். எவன்கிறது என்னது? எவ்வண்ணத்தன் அப்படின்னு அப்படி நிற்குது. எவன் என்பது அது எவன் யாரு அப்படிங்கிற வினாப்பொருள் எல்லாமே எவ்வண்ணத்தன். எவ்வண்ணத்தன் என்ன? ஏமா வண்ணத்தன் என்னம்மா? வண்ணம் என்ன? பொன்வண்ண தத்தாதி தெரியுமா? தெரியுங்களா? சொல்லுங்க. எனவே அந்த ஈசன் எவ்வண்ணம் என்பதை அடியாரை பார்த்து இவ்வண்ணம் தான் அவன் அப்படின்னு பார்க்கணுங்கிறாரா இல்லையா? இப்போ வண்ணம் என்பது இலக்கணம். அப்போ நம்முடைய இயல்பு இலக்கணம் இயல்பு எல்லாம் ஒன்று தானே. எவன் என்பது எவ்வியல்பிற்று நம்முடைய இயல்பு என்ன என்ற பொருளை குறிக்கிறது. இப்போ எவன்கிறது எவ்வண்ணத்தன். ஆம் ஆம் எண்ணாம். எண்ணாம்னு வருதா இல்லையா? எண்ணாம் என்பது உள்ள ஆம் என்பது அசை. இப்போ இந்த முதல் வெண்பாவால நாடியோயன் நரம்போசி கோழையோன்னு இந்த பாட்டை பார்த்தோம். அதுக்கு இலக்கண குறிப்பையும் பார்த்தோம். இந்த வெண்பாவால ஆன்மாவை அறிவதற்கு சிவஞானம் வேண்டும். ஆன்மாவை அறிவதற்கு சிவஞானம் வேண்டும் என்பது உணர்த்தப்பட்டது இல்லையா? அப்படி இருக்க ஆன்மாவை விட அதிநுட்பமான இந்த 210வது பாட்டை சொல்லுங்கம்மா. சொல்லுவதெல்லாம் தானே தோன்றும். அப்போ ஆமா அந்த பாட்டுல ஆன்ம இலக்கணம் சொல்லக்கூடிய பாட்டு. அதுல என்ன சொல்றாரு? முதல்ல அசித்து அருவியாபகம் போல. வியாபகம் அருவம் என்றால் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஆமா. உங்க புத்தகத்தை எடுங்கம்மா. எடுக்க ஏன்னா புத்தகத்தை எடுத்துட்டீங்களா? நீங்க அப்பல பொருள் எழுதி வச்சிருந்தது அதை எடுக்குங்க. நீங்க தான் காமிச்சீங்க. அப்பல சித்தியார காமிச்சா இல்லையா? எந்த உலகத்துல நீங்க தானே காமிச்சீங்க. ஆமையா ஆமையாண்டு
ராமையா 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 ஆ? நீங்க போற போக்க பார்த்தா ஆமை மாதிரி இருக்கு. நீ ராமையா ஆமையா நீ ராமையா சொல்லுங்கம்மா. சொல்லுங்கய்யா. தொண்டர் நானாயா வாசிச்சிடவாயா பாட்டு? கோஷத்தை பொருளை வாசிக்க சொன்னாங்க. பொருளையா? தூள சித்து என்பது பிரிது ஒன்றின் உபகாரத்தினால் அறிவதை குறிக்கும். ஏம்மா மேல உள்ள பொருள். அசித்து அறிவியாபகம் போல் இருக்காரியா? ஆமா இங்க. அசித்துங்கிறது என்னது? இதுவரை ஆணவமலம் உண்டு என்பதை ஒப்புக்கொள்ளாது ஆன்ம இலக்கணம் கூறிய மதவாதிகளை மறுத்த பொழுது ஆன்ம இலக்கணம்தான் யாது என்று விளம்புபவருக்கு சைவ சித்தாந்த நெறிப்படி ஆன்ம இலக்கணம் இது என்பது கூறப்படுகிறது. அதுவாயா? ஒரு முன்னுரை. ஆன்மா இறைவனை போல் பூரண வியாபகம் உடையது அன்று, அதிசூக்கும சித்தும் அன்று. சார்ந்தது என்ன பொருள். சொல்ற நீ? ஐயா என்னய்யா? இந்தாங்க ஐயா. உன்னை தான் படிக்க சொன்னேன். சரியா? முதல்ல நூல்களை வாசிங்க அதை. ஆன்மா இறைவனை போல பூரண வியாபகம் உடையது அன்று, ஆ உடையது அல்ல. சரி, அதிசூக்ம சித்தும் அன்று. நிப்பாட்டு நிப்பாட்டு. வளரது ஒரே வளரல் வளரல். சரியா? முதல்ல ஆ. ஆன்மா இறைவனை போல அதிசூக்கும சித்தும் இல்லை அதானே சொல்றாரு. ஆமா. அப்புறம் என்ன சொல்றாரு? பூரண வியாபகமும் இல்லை. அதுவும் இறைவனை தானே. ஆமா. ரெண்டையும் ஒன்னே ஒண்ணு சொல்லி கிடைக்கும். எதுக்கியா? என்ன சொல்றீங்க? ஆன்மா விளக்குதாமா? அசித்து அசித்து இந்த பாசம் போல ஆ, புற வியாபகம் மட்டும் உடையதும் அல்ல. விளங்குதா? இதுதான் என்ன ஒரே குழல்படி. அறிவியாபகம் அறிவியாபகம்ங்கிறதுக்கு அரிய வியாபகம். அறிவியாபகம்ங்கிறதுக்கு அருவமும் இல்லைன்னு எழுதி வச்சிருக்கு. அதுல ஆமா. அருவமா? இவங்க அது என்ன ஒரே அரிய வியாபகம். அப்போ அறிவியாபகம் என்பது அருவம் இல்லை, வியாபகத்துல சொல்றாரு. அரிய வியாபகம். இதனோடு அப்ப அரிய வியாபகமானது ஒப்பிட முடியாத வியாபகம். எந்த பொருளோடு ஒப்பிட முடியாத வியாபகம் உடையவன். இந்த இறைவனுடைய வியாபகத்தை எதோடும் சொல்ல முடியாத அரிய வியாபகம். அருவியாபகம் அரிய அப்படின்னு அர்த்தம். அருவம்னு வெளியே வச்சு, அருவம்னா உருவம், கண்ணுக்கு தெரியாத உருவம்னு அர்த்தம். அப்படி செஞ்சா என்ன செய்ய? எனவே அது ஆன்மாவை போல ஸ்தூல வியாபகமும் இல்லை, சிவத்தை போல அரிய வியாபகமும் இல்லை, அந்த எக்ஸ்ட்ரீமும் இல்லை, இந்த எக்ஸ்ட்ரீம் ரெண்டுக்கும் பயாமீடியாவா இருக்கு அப்படிங்கிறது. அசித்து அசித்துனா அசித்து போல ஸ்தூல வியாபகம் இல்லையா, புற வியாபகம் எதுவும் அல்ல. இறைவனை போல உள்ளும் புறமும் நிறைந்த அரிய வியாபகமும் இல்லை. அப்போ ஆன்ம வியாபகம் எப்படிப்பட்டது? வசித்திட வரும் வியாபகம். ஆமா, வசித்திட வரும் வியாபகம். வசித்திட வரும் வியாபகம்னா எதை சார்ந்து இருக்கிறதோ அது கடவுள். என்னம்மா? எதை சார்ந்து? ஏமா அதை பார்த்து சொல்லுங்க. வசீகரிக்கப்பட்டது. இதுலயா? புஸ்தக கையில வச்சு பார்த்தனையா வசிக்க. சொல்லுங்க. இருக்கா? வா. நீங்க உங்களை தான் சொல்ல சொன்னேன். கையில கொடுங்கம்மா. எதையா வாசிக்கணும்? வசித்திட வரும் வியாபகம் வசிப்புண்டு மற்றது. அப்பொருள் அளவாக வசிப்புண்டு வியாபித்திருக்கும் ஏகதேச வியாபகம் உடையதாய் சொல்லி. என்னம்மா? சார்ந்த பொருளிடத்து அப்பொருள் அளவாக வசிப்புண்டு வியாபித்திருக்கும் ஏகதேச வியாபகம் உடையதாய். சார்ந்த பொருளோட வசிப்புண்டு வியாபித்து இருக்கும் ஏகதேச வியாபகம் உடையதாய் உடையதாய் இச்சா ஞான கிரியா என்னும் குணங்களை உடையதாய் இருக்கும். போட்டுக்கு ஆயினும் அந்த இச்சாஞான கிரியைகள் அனாதியை பற்றி நிற்கும் ஆணவ மலத்தினால் தொழிற்படாமல் மறைப்புண்டு கிடக்கும்.
அதெல்லாம் அதாவது சித்தாய் நிற்கும். எது முதல்ல அந்த சடம் போல தூல வியாபகம் புற வியாபகம் உடையதல்ல. இறைவனைப் போல உள்ளும் புறமும் இருபக்கமும் நிறைய வியாபகம் உடையதும் அந்த அரிய வியாபகம் இல்லை. அப்போ இதனுடைய வியாபகம்தான் என்ன? இதுவும் வியாபகம்தான். இதனுடைய வியாபகம்தான் என்ன அப்படின்னா அது வசித்திட வரும் வியாபகம் உடையது. வசித்திட வரும் வியாபகமானது எதை எதை சாருகிறதோ அதற்கு வசிப்புண்டு. அதனால வசீகரிக்கப்பட்ட வியாபகத்தை உடையது. அதற்கு அடங்கி நிற்கிற வியாபகத்தை உடையது சொல்லணும். சடத்தை சார்ந்தால் சடத்தினும் வியாபியமாய் நிற்கின்ற தன்மையும், சிவத்தை சார்ந்தால் சிவத்தின் வியாபியமாய் நிற்கிற தன்மையும் உடையது. அப்படி மாறுபடுகின்ற வியாபகங்களை உடையது எது? ஆன்மா. விளங்குதா? அதனால இது வியாபகம் உடையது. எந்த வகையிலும் வியாபகம் உடையது. அந்த வியாபகம் சார்கிற பொருளுக்கு வசிப்புண்டு. அதனால் வசீகரிக்கப்பட்ட வியாபகம் உடையதா இருக்கும். அதனால என்னது போட்டிருக்கு? வசித்திட வரும் வியாபி என்பது ஆன்மா எதனை சார்ந்ததோ அதன் தன்மையை அதுதான் தப்புன்னு சொல்லிட்டு தன்மையை தன் தன்மையாய் அதுதான் தப்பு. தப்பாயா? அதன் தன்மை தன் தன்மை இல்ல. அந்த இடம் தப்பு. அந்த இடம் எல்லாரும் தப்பு தான். ஏன்னா அதனுடைய தன்மை தன் தன்மைனா அது இது ஒத்ததுன்னு அர்த்தம். ஒத்தது இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அடங்கியே சொல்லிட்டு இருக்காரு. அது ஒத்தது அதான் எழுதிருக்கு. அதான் இருக்குன்னா உங்களே மாதிரிதான் அது எழுதி. விளக்குதாமா? எந்த பொருளை சார்ந்தாலும் அதுக்கு ஒத்து நிற்பது அல்ல, அதுக்கு அடங்கி நிற்கிறது. அதான் முக்கியம். விளங்குதா? அதான் வசிப்புள்ளது. அதனால் வசீகரிக்கப்படுவது. அப்படிப்பட்ட வியாபகம் உடையது. திருப்பி பிரிண்ட் அவுட் போடுறவங்க சொல்லணும். அப்படின்னா ஏன் நான் அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தர் அறிவும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் சொல்லுவாங்க. நாம எது தப்புன்னு சொல்லி நாம திருத்திக்கணுமே தவிர அவன் யான் எழுதுனா இவன் யான் எழுது அப்படித்தான் எழுதுவோம். நாமளே முதல்ல தப்பா படிச்சு தான் கீழே விழுந்ததான் இங்கே வந்திருக்கோம். விளக்குதாமா? ஆமா ஆமா. அதனால மாட்டிருக்கா? சரி சரி சரி, மாட்டிருக்கான்னு பார்த்தேன். ஐயா கையில வச்சிருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்போ இந்த முதல் வெண்பாவில் ஆன்மாவை அறிவதற்கு சிவஞானம் வேண்டும். அப்படி இருக்க ஆன்மாவை விட அதிநுட்பமான அதிசூக்குமசித்தான சிவத்தை அறிவதற்கு வேறு ஞானங்களால் ஆகாது என்றபடி வேற ஞானத்தினால் அதை அறிய முடியாது என்று நிறுவியபடி இந்த வெண்பா கருத்தின் மேல் எழுந்த தடையாவது இந்த முதல் வெண்பாவில் நாடியோ என்போம் வந்துலாமா? அந்த வெண்பாவில் மேலே எழுந்த தடை விளங்குதா? இப்போ ஒரே அதிகரணத்தில் 2 பாட்டு இருக்குதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்போ முதல் வெண்பாவில் வரக்கூடிய ஐயத்தை நீக்கிறதுக்கு அடுத்த பாட்டு அது மேல ஒரு ஐயம் எழுந்துருதுன்னு அர்த்தம். விளங்குதா? அதனால அங்க என்ன தடையாவது சிவஞானத்தால் சிவம் அறியப்படும் என்று சொன்னது சரியாயினும் சிவஞானத்தினால்தான் சிவம் அறியப்படும் என்றது சரியாயினும் எங்கு பசிஞானத்துக்கு எட்டாது என்றது, இங்கு பசிஞானத்துக்கு எட்டாது என்றது அந்த ஞானம் பாசச்சார்பால் ஏகதேசப்பட்ட இடத்தே. ஏன்னா பசிஞானத்துக்கு எட்டாதுன்னு சொன்னது பசிஞானம் என்பது பசுத்துவத்தோடு கூடிய ஞானம். எனவே அந்த ஞானத்துல பாசச்சார்பு உள்ளா இருக்கும்போது அது ஏகதேசப்பட்ட இடத்தை அப்பதான் அறியாது என்பது ஆகின். ஆனா
ஆன்மா அந்த ஏகதேச அறிவுக்கு காரணமாகிய பாசச்சார்பு நீங்கியபடி, இந்த பாசச்சார்பிலிருந்து நீங்கிட்டா அந்த பசுங்கிற பேர் பெயரும் நீங்கியபடி பசுஞானம் சிவஞானத்தோடு ஒப்ப வியாபகமானது என ஆகமமே கூறுவதால் அது கொண்டு சிவத்தை பார்க்கலாமே என்ற தடை எழுந்த இடத்து. அப்போ இந்த முதல் வெண்பாப்பை சொன்னதுனால அது மேல இந்த தடை எழுது. அந்த கருத்தை மறுப்பதற்கு எழுந்ததே இரண்டாவது உதாரண வெண்பா. விளக்குதாமா? ஆமா. அப்போ அங்க என்ன தடை வருது? சிவத்தை அறியும் என்றது பசுஞானத்தால் எட்டாது என்பது பாச சார்பு இருக்கும் இடத்தில் ஏகதேசமாய் நிற்கும். பாச சார்பு நீங்கிய வழி ஆகவுமே கூறுது அப்படின்னு தடை. அதை மறுக்கிறதுக்கு எழுந்தது இந்த பாடல். என்னதுன்னு புரிஞ்சுதா? உங்களுக்கு புரிஞ்சுதாமா? இல்லையா, இன்னொருக்கே சொல்லிருக்கீங்களா? உங்க மதினி சொல்றது உங்களுக்கே புரியலையா? நீங்க சொன்னது அப்படி எழுதி வச்சிருக்கீங்க. நீங்க சொன்னதுதான் நான் சொல்றேன். நான் சொல்றேன்னு சொல்லாதீங்க. சாட்டா சொல்லிருங்கய்யா. சாட்டா சொல்லுங்க. அதாவதுமா இங்க சிவஞானத்தை கொண்டுதான் உன்னை பார்க்கணும். ஏன்னா ஞானத்தை கொண்டு உடனே அறிய முடியாதுன்னு சொன்னேன். அதெல்லாம் சரிதான்யா, நீ சொன்னதெல்லாம் நான் மறுக்கலை, சரிதான். நான் என்ன சொல்றோம்னா, இந்த ஆன்மா பசுன்னு நிற்கும் போது, பாசச்சார்போடு இருக்கும்போது உள்ள அறிவை தான் பசுஞானம்ங்கிறோம். அப்போ நம்ம அறிவு ஏகதேசப்பட்டிருக்கு, அப்போ அறியாது. ஆனால் அந்த பசுத்துவம் என்ற தன்மை நீங்கிடுதுன்னு வைங்க, நம்ம அறிவு சிவஞானத்தோடு ஒப்பதுன்னு ஆகமும் சொல்லிட்டு நான் சொல்லலை. அதனால அந்த அறிவை கொண்டு அறியலாம் தானே. இப்போ நமக்கு பாச சார்புனால ஏகதேசப்பட்டிருக்குது, இந்த அறிவு வச்சு அறிய முடியாது. அதைத்தான் நீங்கள் முதல் பாட்டை சொல்லியிருக்கீங்க, அதை நானும் ஒத்துக்கிடுறேன். ஆனால் அது போயிட்டா நம்ம ஞானத்தை கொண்டு அறியலாமே. இப்போ இதுக்கு சிவஞானம் வேணுங்கிறது தான் என் சந்தேகம். இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாரு. என்ன சொல்றீங்கம்மா? என்னம்மா? சரி, இல்லை இப்போ இங்கே சொன்னது என்னன்னா, நம்ம பசு ஞானத்தால் அறிய முடியாதுங்கிறது பசுத்துவம் உள்ள போது, இந்த கருவிகளை சார்ந்து இருக்கும்போது அறிய முடியாதுன்னு சொன்னீங்க. அதைத்தான் முதல்ல சொல்லிக்கிறேன், சரிதான் இல்லையா? ஆனால் இந்த பாசமெல்லாம் நம்ம விட்டு நீங்கிடுதுன்னு வைங்க, பாசமெல்லாம் நம்ம விட்டு நீங்கிடுதுன்னா நம்ம ஞானம் வியாபகமாயிருமா இல்லையா? பாசம் போயிட்டுனா வியாபகமாயிருமா இல்லையா? அதனால அந்த ஞானத்தை கொண்டு அறியலாமே, ஏன் சிவஞானம் தான் வேணுங்கியோ அப்படிங்கிறது தான் கேள்வி. என்ன சிவ பசிஞானம் எங்கேருந்து வரும்? பசிஞானம் வந்த பிறகு பாசத்தில் நீங்களா? பாசத்தோடு இருக்கும் போதே பதிஞானம் வந்துருமா? ஏமா அது வந்த பிறகுதான் போகணும்னா, பதிஞானம் வந்த பிறகுதான் பாசஞானம் போகும் அப்படின்னு சொன்னா, அப்போ பதிஞானம் வந்த பிறகுதான் பாச ஞானத்தை விடுவீங்களா? என்னம்மா அந்த இடத்துல முனிவர் கொடுத்துருக்காங்க இல்லையா பேருந்து, அதையா முன்னாடி அதுக்கு விளக்கம் தெரிவிச்சு வந்தோம்லையா, அதையா இந்த இடத்துல விளக்கம் சொல்லியிருக்கீங்க, விளக்கம் சொல்லி வந்திருக்கீங்க. அதான் என்ன
அவன் சொல்றது பாசம் போயிட்டா நம்ம அறிவு. இப்போ நமக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம்? அவனுக்கு அறிவில் பாசம் இல்லாத சுத்த ஞானமாக இருக்குது, நம்ம அறிவில் பாசம் இருக்குது. இந்த பாசத்தை நீக்காச்சுன்னா நம்ம அறிவும் அவன் அறிவும் ஒன்று தானே அப்படின்னா நாம பாசம் இருக்கிறதுனால தானே பசுன்னு சொல்லப்படுது. இந்த பாசம் போயிட்டா நம்ம அறிவு அவனது ஒன்று தானே. அதுதான் ஆகமங்களில் சொல்லியிருக்கு. அப்போ நம்ம அறிவை வச்சு அறியலாமே, அதையா சிவஞானம் வேணும்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்குதான் கேள்வி. அறிவித்தால் தான் சுதந்திரமான அறிவு கிடையாது. அறிவித்தால் தான் அறிவு. சுதந்திரமான அறிவு கிடையாது. உங்க அறிவை வச்சு அறிய முடியாதா? அறிவித்தால் தான் அறிவு. அதெல்லாம் கேட்கல, நான் அதையா கேட்கேன். தானே அறியுமா அப்படியா கேட்கேன். உங்க ஞானத்தை வச்சு அறிய முடியுமான்னு தான் கேட்கேன். ஏன் முடியாது? என்னமா உங்க ஞானத்தை வச்சு ஏன் அறிய முடியாதுன்னு என்னமா பசிஞானம் கருது பசிஞானம்லாம் இருக்குது. இப்போ நமக்கு சொன்னதுதான். ஏன்னா ஆன்மாவுக்கு ஞானம் என்பது வியஞ்சகத்தால விளங்குகிற ஞானம் தான். விளங்குதா? அப்போ எது விளக்குகிறதோ அந்த ஞானம் தான் அதனுடைய ஞானம். அதுக்குன்னு சுதந்திரமா ஒரு ஞானம் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி நீ நீங்கிட்டான்னு சொல்றீங்க, இதெல்லாம் இருவா இருக்குது படிக்கணும். அதுல தான் நீ நீங்கிட்டா பாசத்தை எப்படி நீங்கின? நீயா நீங்கின? எப்படி நீங்கின? பாசத்திலிருந்து பாசத்திலிருந்து நீங்கிட்டா நம்ம ஞானத்தை வச்சு பார்க்கலாமேங்க. பாசத்திலிருந்து எப்படி நீங்கின? நீ அவன் நீங்க முடியும்? நீங்க முடியாது. எனவே அந்த சிவஞானத்தை கொண்டுதான் சத்துடன் நின்றுதான் அசத்தை நீங்கிச்சு. விளங்குதா? அப்போ உனக்கு பாச ஞானம் விளங்குனதும் அவனாலதான், அதுவும் தனியா விளங்க. இதை நீங்கிறதும் அவனாலதான். ஏதோ தனியா ஒரு ஞானம் இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அதுக்கு பதில் நமக்குன்னு தனி சுதந்திரமா ஒரு ஞானமே கிடையாது. இந்த பாசத்துல நீங்கினது நீயா நீங்கல, அவன் தான் நீக்கியிருக்கான். அப்போ அந்த ஞானத்தை சார்ந்து கொண்டுதான் நீங்க அந்த பாசத்துல விட்டுருக்கீங்க. விளக்குதா? உங்களுக்கு தனியா எப்படி கண்ணுக்கு தனியா ஒளி கிடையாதோ அதுபோல ஆன்மாவுக்குன்னு தனியா ஒரு ஞானம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. விளக்குதா? அதனால வா ஞானம்னு சொல்லி இப்படி சொல்றேனாலே உனக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம்? இன்னும் பாசம் போகல, பாசம் உனக்கு இன்னும் போகலன்னு அர்த்தம். போன பிறகுதான் தெரியும் உனக்கு. நீ இப்போ இப்படிதான் தப்பா திரும்பி கிடக்கும். சரி, இது தம்மை. தம்மைன்னா என்ன? ஆன்மாவை. இது தன்மையானது ஆன்மாவை அறியுமாறு கூறு முகத்தானே. முகத்தான் மூலம். தம்மை அறியுமாறு கூறுவதன் மூலம் அப்படின்னு படிக்கணும். தன்னை அறியுமாறு கூறுவதன் மூலம் தலைவனை அறிந்தபின், தலைவனை அறிந்தபின் அறியப்படுவதாகிய தம் அறிவு. தம் அறிவுங்கிறது பசுஞானம். தலைவனை அறிந்தபின் அறியப்படுவதாகிய தம் அறிவு. ஏமா அதான வரிசையா தானே வருது. எங்க எவ்வளவு முக்கியம்? வரிசையில் தானே போகுது. இது விட்டு போய் சொல்லுங்க. எனவே அந்த தம் அறிவுங்கிறது ஆன்ம ஞானம். அந்த ஆன்ம ஞானம் கொண்டு சிவபோதம், அப்புறம் சீவபோதம் கொண்டு தலைவனை பதியை அறியுமாறு ஞானம். அப்போ ஆன்மாவை அறியுது எப்படின்னு ஆன்ம தரிசனம் பெறுவதை சொல்லும் போது அதை சொல்றதன் மூலம் அவனை அறிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மவே அறிய முடியும்.
எப்படி அறிய முடியும்? சிவஞானம் பெற்று சிவத்தை தரிசிக்கும் போது தான் நம்மையே பார்க்க முடியும்னு சொல்லியாச்சு. அப்போ சிவஞானம் விளங்குனதுக்கு அப்புறம் தான் ஒன்னையே அறிய முடியும்னு சொல்லியிருக்குது. அப்படித்தானே சொல்லியிருக்குது. அப்படி இருக்கும்போது உன் அறிவை வச்சு நான் சிவத்தை அறிஞ்சிடுவோங்க. சிவத்தோடு சேர்ந்தாதான் உனக்கு சித்துப்பொருள் அறியக்கூடிய அறிவே வரும். அப்படி இருக்க நான் ஏன் ஞானத்தை கொண்டு பார்த்துட மாட்டானா அப்படிங்கிற விளக்குதாமா. நம்ம ஞானமே நம்மை அறிவதற்கே சிவத்தை அறிஞ்சப்படால்தான் அறிய முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம ஞானம்னு எப்படி சொல்ல முடியும்? எனவே யாஞ்சனம் என்ற அந்த சிவசமவாதரைனா அவருடைய கருத்தை, அந்த கருத்தை மறுத்து சிவஞானத்தாலின்றி அறியப்படாமையை அதாவது முதல் அதிகரண அந்த மேற்கோள் ஏண்ட முதலை ஞானக்கண்ணினாலே காண்க என்ற மேற்கோள் ஞானக்கண்ணால மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த மேற்கோளை வலியுறுத்தவாறுனா வலியுறுத்தியவாறு. உறுத்தியவாறுனான வலியுறுத்தும் வழி, அதாவது உறுதி செய்வது, உறுதி செய்தவாறு, அந்த கருத்தை உறுதி செய்தவாறு. முதல் வெண்பாவில் சொன்ன கருத்தை உறுதி செய்தவாறு. உறுதி செய்தவாறுனா என்னம்மா? நிறுவப்பட்டன. முதல் வெண்பாவில் சொன்ன கருத்தை உறுதி செய்யறதுன்னா என்னம்மா? ஏமா முதல் வெண்பாவில் அவனை பார்த்தவர் தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டாரா இல்லையா? அப்போ அந்த கருத்தை உறுதி செய்யறதுன்னா என்ன? என்னம்மா? நிச்சயமா சொல்றது. வெக்கப்படுதாங்க. என்னம்மா? உறுதி செய்யறவாருன்னா முதல்ல ஒரு கருத்தை சொல்லியாச்சுலாமா? அந்த கருத்து மேல ஒரு ஐயத்தை எழுப்பினானா இல்லையா இவன்? அது மாதிரி ஐயங்கள் எழாதவாறு அந்த கருத்துக்கு வச்சல் ஏற்பம் விடுதல், வைர கவசம் விடுதல். யாரும் அந்த கருத்து மேல ஐயம் எழுப்பாத மாதிரி வைர கவசம் விடுதல், அதுதான் வலியுறுத்துதல். சொல்லுக அச்சொல்லை பெரிதோர் சொல் வெல்லும் வகையின்மை அறிந்து அப்படின்னு ஒரு குரல் இருக்கா இல்லையா? சொல் வன்மை. ஓ அம்மா, திருக்குறள் அம்மா சொல்லுங்க. என்னம்மா நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்கன்னா சொல்லுங்க, திரைக்குள்ள மாதிரி சொல்லுங்க. சொல்லுக அச்சொல்லை, இப்போ நாம சொல்ல அச்சொல்லை பெரிதொரு சொல் வெல்லும் வகையின்மை அறிந்து. இந்த எப்படி சொல்லக்கூடாது, இதை எப்படி நடத்தால மாற்றி சொல்லணும் அப்படின்னு யாரும் அழிச்சு எழுத முடியாதவாறு ஆணித்தரமாக சொல்றது. அதான் வன்மை, சொல் வன்மை. நீங்கள் இதை எப்படி சொன்னா சரியாக இருந்திருக்கும், அப்படி சொன்னால் சரியாக இருந்திருக்கும் அப்படின்னு யாரும் இதை சொல்ல மாற்றவே முடியாது. இதை சொல்ல இன்னொரு சொல்ல வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடியாத மாதிரி சொன்னால் அதுதான் வன்மை. குறளே இருக்கா இல்லையா? திருக்குறள் இருக்கலாமா? இருக்குது. அலாரம் வச்சுக்கிடும்.
ஏம்மா இவ்வளோ நேரம் கழிச்சா 2 மணி ஆனோடனே அதான் என்னம்மா 2 மணி ஆனோடனே அதான் வைக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. என்ன ஆர்வமா? இது யாரோ அழுத மாதிரி இருந்தது. யாருடா? நானே அப்படி வச்சு கேட்டாங்க ஐயா. நீங்க தான் வச்சிருக்கீங்க. ஏம்மா இதெல்லாம் உட்கார்ந்து படிக்க உங்க கூட இருந்து படிக்கிறதெல்லாம் பெரிய சிவபுண்ணியம் இல்லையா? நம்ம உட்கார்ந்து அருமையான ஒரு சிந்தனைகளை செய்யும். அதனால இங்க இந்த இதில் வலியுறுத்தது உறுதி செய்யறது. அப்போ அந்த கருத்தை யாரு மேல அது மேல ஆமாம் அதை வந்து நீங்க சிவஞான முனிவர் இதில் பார்த்தா அதுலெல்லாம் சொல்லுவார். இதெல்லாம் வந்திருக்கும். அந்த கருத்தை உறுதி வஜ்ரலேபம் செய்தல் அப்படின்னா வஜ்ரம்னா வைர கவசம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது மேல யாருமே ஒரு ஆட்சேபனை எழுப்பவே முடியாதபடி சொல்றது. ஆணி போல் ஆணி போல் அப்படி பாட்டு தான் இல்லையா? பெருமான் சொல்ல மாற்ற முடியாதுங்கிறதே அந்த பெருமான் அவன் ஆணியும் ஏணியுமாம் அப்படிலாம் அப்பர் சாமி படிச்சிருக்கிறார். ஆணி போல் ஆற்ற வரிமை ஆயிரம் அவன் சொல்ல எப்படிப்பட்டதான் ஆணி போல. சரி, அதனால அற்றேல் அற்றேல் என்ன ஆனா ஆனா நாடி எலும்பு நரம்பு முதலிய தத்துவ தாத்துவிகங்களை அறிதற்கு சிவஞானத்தை இன்றி பாசஞானத்தை சிவஞானத்தை இன்றி அமையும் அப்படின்னு இருக்காதியா? சிவஞானத்தை இன்றி பாசஞானத்தால் அறிதல் அமையும் அப்படின்னு வருவிச்சுக்கணும். அதுக்கு அர்த்தம் அது இன்றி அமையும் அப்படின்னா அது இல்லாமலும் அறியலாம் என்பது விளங்குதாமா? அப்போ எப்படி சொல்லணும்? சிவஞானத்தை இன்றி பாசஞானத்தால் அறிதலும் அமையும். அறிதலும் போடும், அமையும்னா போடும். விளங்குதா? இதை படிக்கிறதுக்கே ஒரு பயிற்சி வேணும். விளங்குதாமா? ஆன்மா சிவனை அறிதற்கண்ணும் சிவனை அப்போ தத்துவ தாத்திவமாகிய சடத்தை அறியறதுக்கு நாம பாச ஞானத்தை கொண்டு கூட அது பாச ஞானம்ங்கிறது என்னது? ஏமா பாச ஞானத்தை சொல்லுங்க. பாச ஞானம்னா என்ன? பெருமான் ஊற்ற ஞானம், பாசத்தின் மூலம் பெருமான் ஊற்ற ஞானம் பாச ஞானம் சொல்லிட்டீங்க. எல்லாமே பாச ஞானம் சொல்லிருக்கீங்க. பாச ஞானம் வந்து பாசத்து மூலம் பெருமான் அறிவிக்கிற ஞானம் தான் இது. இந்த பாச ஞானம் என்பது அதாவது சடமாகிய விடயங்களை ஏகதேச பொருளை ஏகதேசமாய் அறிகின்ற ஏகதேச பொருளை ஏகதேசமாய் அறிகின்ற விபரீத ஞானம் அப்படி சொல்லணும். அதுக்கு விளக்கம் என்னது? பாச ஞானம்ங்கிறதுனா ஏகதேச பொருளை தான் அறிகிறோம். அதுவும் மொழிமறை ஏகதேசமாய் ஓரளவு அறிகிறோம். அதுவும் விபரீதமாக அறிகிறோம். அப்படிப்பட்ட ஞானம் அதை கொண்டு இந்த விபரீத ஞானத்தை கொண்டு ஏகதேச பொருளால் வியாபக பொருளை தெளிவாக அறிகிற அறிவு நிகழுமோ? நிகழாது என்பது விளங்குதாமா? அந்த ஞான லட்சணம் அப்படிதான் வச்சுக்கிட்டு இதை அறிய முடியுமா? முடியவே முடியாது. எனவே அப்போ ஆன்மா சிவனை அறிதற்கண்ணும் அவ்வாறு அமையும். சிவனை அறிதற்கண்ணும் அவ்வாறு அமையும் அப்படின்னா என்ன? சிவனை அறிவதற்கண்ணும் என்ன?
ஏமா என்ன இப்போ முதல்ல சொன்னது அதை தானே அதோட சேர்த்து பொருத்தி சொல்வது தானே. இப்போ நாம் முதல்ல நாடியோ எண்போ நரம்போ சீக்கிர கோழை எண்ணம் இதெல்லாம் தத்துவ தாத்தியங்கள் தானே இதானே. அப்போது ஏகதேச பொருள்கள் தானே. அதை அறிவதற்கு சிவஞானத்தை இன்றி பாசஞானத்தாலும் அறிதல் கூடும் இல்லையா. அது மாதிரி ஆன்மா சிவத்தை அறிவதற்கு கண்ணும் தானே. கண்ணும் என்பது என்ன கண்ணு? கண்ணும் என்பது ஆமாம் இடத்தை குறிக்கிறது. சிவத்தை அறியும் இடத்தும் சிவத்தை அறியும் இடத்தும் அங்கே அறியும் இடத்தும்னா அறியும் நேரத்தில் அறியும் பொழுதும் இல்லையா. அப்போ அறியும் இடத்தும் அவ்வாறு ஆதல் அமையும். எவ்வாறு ஆதல்? அந்த பாச ஞானத்தால் அறிதல் கூடும் என்பது. அப்போ அதை அறியறதுக்கு அப்படி சொன்னீங்களா, அதே மாதிரி இவன் அறிவதுக்கும் அந்த ஞானமே போதும் என்பது இல்லையா. அப்போ அந்த சிவத்தை அறியும் இடத்தும் அவ்வாறாதல் முக்கூறியவாறு பாச ஞானத்தால் அறிதல் அந்த பாசமானமே போதும் என்றற்கு என்று கூறுதற்கு எடுக்க என்ன அப்படி சொன்னா அதில் என்ன குற்றம் வந்துடும் அப்படின்னு சொல்லணும். இது தடை. நீங்கள் முதல்ல சொன்னீங்களா ஐயா, உலகத்தை அறிவதற்கு சிவஞானம் வேணும்னு அவசியம் இல்லை. அதை பாசஞானத்தை கூட அறிஞ்சிக்கலாம். பாசஞானத்தை கூட அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கேயா அப்படி சொல்லியிருக்காரு? ஏன் அப்படி சொல்லியிருக்கிறாரு? ஏமா யார் சொன்னாரு? சக்தி பயப்பட மாட்டேங்காங்க. சக்தி வந்துட்டு ரொம்ப பயப்படுவீங்க. இப்போ பயப்பட மாட்டேங்க, தைரியமா இருக்காங்களா? ஏமா இங்க முதல்ல சொன்னது ஞானம்னா சிவஞானம் ஒண்ணுதான் ஞானம்னு சொன்னீங்க. அறிவுனாலே அதுதானே சொன்னீங்க. இப்போ இந்த உலகத்தை அறிவதற்கு சிவஞானம் வேணுங்கிறது அப்போ அங்கேயும் அதான அர்த்தம். அதான் அர்த்தம். ஆனாலும் இந்த பாசஞானத்தாலும் கூட அறியலாம். உலகத்தை பாசஞானத்தை வச்சு அறிதலாகிறது, அதை வச்சு கூட அறிதல் கூடும் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா அந்த சிவஞானத்தால் அறிதல்தான் முதல்ல சொன்னது. அந்த உலகை தெளிவாக அறிவதற்கு தெளிவான அறிவு சிவஞானமே என்பதால் உலகத்தை கூட சிவஞானத்தை கொண்டு அறிதல் தான் தெளிவு. ஆனால் இந்த உலகத்தை பாசப்பானமை கொண்டு ஒரு விபரீதமாகவாவது ஏகதேசமாவது அறியலாம். அது கூடும். முழுசும் தெளிவாக அறிய முடியாட்டா கூட. அப்போ அதே மாதிரி சிவத்தை அறிவதற்கும் இந்த பாச ஞானமே போதும்னு சொன்னால் அதனால என்ன தப்பு வந்துடும் அப்படின்னு கேட்குறாங்க. எனவே இந்த பாசமாகிய கருவிகளை கொண்டு இந்த பாசமாகிய உலகத்தை அதையே நாம் ஏகதேசமாக தான் அறிகிறோம் இல்லையா. அப்படி இருக்க அதனினும் வியாபகமான பொருளை வியாபியமான ஒரு அறிவை கொண்டு அறிய முடியும். சூரியனை பார்க்கணும்னா சூரியனை விட அதிக பவர்ஃபுல் லைட்டு வேணும். இந்த பேட்டரி அடிச்சு சூரியன் வந்துட்டானான்னு பாரு பார்க்க முடியுமாம்மா? அப்போ அதை விட ஒளி பவர்ஃபுல்லாக இருக்கணுமா இல்லையா? ஆமாம் ஆமாம், அப்போ தான் பார்க்க முடியும். இப்படித்தானே? இதில் யாராவது இன்ஜினியரிங் படித்தவங்க இருக்கீங்களா? எலக்ட்ரிக்கல் என்னம்மா சித்தக்காடு போடுது எல்லாம் பார்த்தீங்களா? எல்லாரும் விட்டீங்க. ஏன் அப்படின்னா அதில் எலக்ட்ரிக்கலில் இப்போ சாதாரணமாக இப்போ
இந்த இப்போது இந்த லைட் எரியுது, அது ஃப்ரீக்வன்சி என்னது? சைக்கிள்ஸ்னு சொல்லுவாங்கல்ல ஐயா, ஃப்ரீக்வன்சி சைக்கிள்ஸ். இப்போ நம்ம கரண்ட் இருக்கா இல்லையா, ஏசி கரண்ட்டு, அது என்ன ஃப்ரீக்வன்சி? 51 சைக்கிள்ஸ் ஃப்ரீக்வன்சி. அதில் பார்த்துப்பாங்க ஒவ்வொரு நாட்டில் ஒன்று இருக்கும். இவ்வளவு 60 சைக்கிள்ஸ் 50 சைக்கிள்ஸ். இப்போ நமக்கு 51. இப்போ ஸ்டேட்ஸ் எல்லாம் போனால் அங்கே கூட விளங்குதாம்மா. அப்போது ஒவ்வொரு லைட்டுக்கும் அப்படி இருக்கும் ஃப்ரீக்வன்சி இல்லையா? அப்போ ஃப்ரீக்வன்சி கூடுன ஒரு லைட்டை குறைஞ்சதை வச்சு பார்க்க முடியாது. அதை அளக்கணும். எவ்வளோ ஃப்ரீக்வன்சி அளக்கணும்னா என்ன செய்யணும்? அதை விட கூடுதல் லைட்டை வச்சு பார்க்கணும். அதுக்கு தனியாக இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. விளக்குதாம்மா? அப்படி தான் பார்க்கணும். இது இன்ஜினியரிங்கில் இருக்கும். அதுபோல் அதான் லாஜிக்கு. ஒரு பொருளை அறியணும்னா அறிகிற பொருள் அறியப்படும் பொருளை விட வியாபகமாக இருக்கணும். அறியப்படுற பொருளை விட வியாபகமாக இருக்கணும். இப்போ சாதாரணமாக நம்ம கண் இருக்குது, இருக்குதா இல்லையா? கண் இருக்குது. இந்த கண்ணை கொண்டு எதை அறிய முடியும்? அந்த கண்ணை கொண்டு எதை அறிய முடியும்னு கேட்க, அதுக்கு மாத்திரம் பதில் சொல்லுங்க. அப்படிலாம் வளரக்கூடாது. விளக்குதா? இப்போ அந்த கண்ணை கொண்டு அறியும்னா இந்த கண்ங்கிற பொறி உருவத்தை அறியும். உருவம்னா ஒளி. விளக்குதா? அப்போ அந்த பூத குணமாகிய ஒளியை, தீயின் குணமாகிய ஒளியை அறியும் இல்லையா? அந்த ஒளி எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? பூதங்கிறது இதை விட தூளம், இதை விட தூளம். அப்போ இதை விட தூள ஒளியை அறியுமே என்று இதனை காட்டுற சூக்கும ஒளியை அறியாது. விளங்குதா? அப்போ அந்த கண்ணு அந்த ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய புத்தியை அறியுமா? அறியாது. ஏன் அறியாது? இதனுடைய ஒளி, இந்த கண்ணினுடைய ஒளி தூளம். அது அதுக்கு மேற்பட்டதை அறியாது. இதான் லாஜிக். விளங்குதாமா? அப்போ அதை விட தூளமானதை தான் கருவிகள் அறியதை தவிர சூக்குமமானதை அறியாது. விளங்குதாமா? ஆமாம். இப்போ 5ஆம் கிளாஸ் படிக்காமல் அவன்கிட்ட ஒரு 2ஆம் கிளாஸ் புத்தகத்தை கொடுத்து இந்த கணக்கை செய்யினா சரி நல்லா செய்வான். 10ஆம் கிளாஸை கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு செய்யினா அப்புறம் தான் பார்க்கணும். அதே தானே? அதுதான். அதனால எந்த சடப்பொருளை அறிகிறது? இந்த அறிவை வச்சு அந்த ஆமாம் இந்த அப்போ சடப்பொருளை கொண்டு சடத்தை அறிகிறதுனா ஒத்தது. அதை கொண்டு ஓரளவு தான் அறிகிறோம். அப்போ அதை விட உயர்ந்ததை அறிய முடியும்? அதையே தெரிய அறியலையவே, அந்த சடத்தையே தெரிய அறியலையே. அப்படி இருக்கும்போது அதை விட சுத்தமான அறிய முடியுமா? முடியவே முடியாது. இதுதான். அதனால அந்த சிவத்தை அறியும் இடத்தும் அவ்வாறு அமையும். அந்த பாசஞானமே அமையும்னா போதும் என்று சொன்னால் அதற்கு எழுக்கண்ண என்று கூறுவதில் என்ன தவறு என்று கேட்டால், எதிர்முகத்து அப்படின்னா என்ன? எதிர்முகத்து என்ன? யாவையும் சூனியம் சத்தெதிர். சத்து எதிர்னா என்ன? முன்னிலை. முன்னிலையில கம்பேரிட்டிவ், அது முன்னிலை. எதிர்முகத்து ஒரு பொருள், நமக்கு முன்னால் இருக்கிற ஒரு பொருளை கண்ட கண்ணே மறித்து நான்
எதிர்முகத்தை பார்க்குற அந்த காட்சியிலிருந்து திரும்பி திரும்பி நோக்கியபடி பின்னால் அப்படி திரும்பி பார்க்கறது. பார்க்கபடினா பார்த்த இடத்து, வழினானது இடம், பார்த்த இடத்து பிற்பக்கத்து பொருளையும் காண்டற்கு அமையுமால்னானது பிற்பக்கத்து பொருளை காண்டற்கு அமையுமால், பின்னால் இருக்க பொருளையும் அமையுமால்ன காண்டல் கூடும் அல்லவோ என்பது. காண்டல் கூடும் அல்லவோ என்பதுதான் அமையுமால். அமையும் அல்லவோ என்பதை அமையுமால் அப்படின்னு சுருக்கி என்ன மால் ஜெங்கமால் என்று பேரப்படாது. விளக்குதாம்மா? காண்டலுக்கு அமையும்னா கூடும், காண்டல் கூடும் அல்லவோ என்பதுதான். புரியுதாம்மா? இது நமக்கு புரிகிற பாசையில் எழுதிக்கணும். அமையுமால் போமா வருமால் அது தெரியாது. எனவே என்னும் ஆசங்கையை என்ற தடையை நீக்கி, அப்போ இவ என்ன சொல்றான்னா, நீ என்னப்பா அப்படி சொல்ற, அப்படி சொல்லாத. எப்படி சொல்லாத? இந்த உலகத்தை என்ன வச்சு இந்த பாசத்தை கொண்டு சிவத்தையும் அறியலாம் அப்படி சொன்னா என்ன தப்பு? இப்படிதானே கேட்டான், இப்படிதானே கேட்டான். அதுக்கு தான் பதில் சொல்றாரு. விளக்குதா? என்ன சொல்றாருன்னா, ஏப்பா நான் சொல்றேன், என்ன சொல்றேன்னா, இப்போ நீ கண்ணை வச்சு பார்க்குற, எதை பார்க்க, முன்னால் இருக்க பொருளை பார்க்கல, அப்போ உனக்கு பின்னால் இருக்க தெரியுதா? தெரியல. அது மாதிரி நீ உலகத்தை பார்க்கும்போது சிவன் தெரியல. இதுக்கு அதுக்கு இப்படி பொருத்தணும். விளங்குதா? நமக்கு உலகத்தை அறியும் போது சிவத்தை தெரியல. ஏன்? நம்ம முன்னால் பார்க்கும்போது முதுகு பின்னால் இருக்க தெரியல. திரும்பி பாரு தெரியும், திரும்பி பார்த்தா தெரிஞ்சுட்டு போகுது உனக்கு. அப்போ உலகத்தை பார்க்கும்போது உலகத்து மேலதான் இச்சை இருந்தது, அதனால உலகத்தையும் பார்த்தேன். இப்போ அது மேல இச்சை இல்லை, சிவ மேல இச்சை வந்துருக்குல, திரும்பி அப்படி இச்சை மாறினா பார்க்க முடியும். ஃபோக்கஸை மாத்தியா, ஃபோக்கஸை மாத்தியா, அது எங்க திருப்பினாலும் பார்க்க முடியாது. அங்க முதுகு பக்கத்தில் இருக்கிற பொருளும் முன்னிலை பொருளை ஒத்ததே, அதுவும் புறப்பொருள் தான். இங்க நாம சொல்றது அகப்பொருள். அட நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்ற? முதுகுக்கு பின்னாலேயா? நாம புறத்தில் இருக்கிற விடயத்தை சுற்றி அறிகிறோம். அது முதுகுக்குள்ள இருக்க பின்னால் இருக்க பொருளும் சுற்று பொருள் தான், புறப்பொருள் தான். ஆனா இந்த தாட்டாந்திகத்துல என்ன சொல்றோம்? அகப்பொருளை பத்தி பேசிட்டு இருக்கோம். இதை வச்சு திரும்பி பார்த்து சுத்தம் அடையலா இருக்கே. விளங்குதாமா? அப்படி சொல்றான் சிவசமவாதி, இப்படியெல்லாம் சொல்றான். அப்போ அப்படி பார்த்த இடத்து பிற்பக்கத்து பொருளை காண்டல் அமையும் ஆதலால் கூடும் அல்லவோ என்று அப்படி சொல்ற அந்த ஐயத்தை நீக்கி, தடையை நீக்கி, அதனை என்ன, அதனைனா எதனை? இங்க அகப்பொருள் இல்லாம சொல்லல. இங்க அதனைங்கிறது என்னது? அப்போ அது பார்க்கலாம்ல, பார்க்குதல் கூடும் அல்லவோன்னு சொன்னானா இல்லையா? எனவே அதனை என்பது அவ்வாறு கூடாமையை. அதனைங்கிறது என்னது? அவ்வாறு கூடாமையை. அப்போ கூடாமைன்னா அப்படி காண்டல் கூடாமையை, அறிதல் கூடாமையை வலியுறுத்துவதற்கு இல்லையா? பின்னால திரும்பி பார்க்க மாதிரி அவனை பார்க்க முடியாது. அந்த கருத்தை வலியுறுத்துவதற்கு, கூடாமையை வலியுறுத்துவதற்கு. அப்போ அந்த அதனை அப்படிங்கிற சுட்டி எதை குறிக்குதுன்னு இங்கே சொல்லணும். அதனை வலியுறுத்துறதுக்கு நீங்களும் அப்படி படிச்சுக்கிட்டு போகக்கூடாது. பிறகு எதனைன்னா மண்டையை சொல்ல வேண்டியதான். புரியுதாமா? ஆமா. அப்போ அதனைங்கிறது எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது முன்னால சொன்னதை
அப்போ அறிதல் கூடும் என்றான். அவ்வாறு கூடாமையை வலியுறுத்துவதற்கு எடுத்துக்காட்டுற உதாரணம். உதாரணம்னா என்னது? உதவுகின்ற காரணம். ஆ? ஏம்மா சொல்லுங்க. உதவுகின்ற காரணம். உதவுகிற காரணம். அப்போ அனுபயம். எனவே அந்த கருத்தை வலியுறுத்துறதுக்கு எதை சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, காட்டியன்னா என்ன? என்னவா? கவனம் பூரா அங்கதான் இருக்கு. நான் சொல்றது தான் ஏதோ கேட்காம போச்சுன்னா நுழைஞ்சுதா அப்படின்னா வால் மட்டும் நுழைய. அனுபவம் என்ன பொருள் எதை சொல்றாரு? அதுக்கும் முன் அனுபவம். திரட்டாந்தம்னா என்னமா? முன் அனுபவம். ஏன்னா அது அனுமான அளவையில பூர்வ காட்சி. காட்டிய அப்படிங்கிறது காண்கின்ற, காட்டியங்கிறது அதை தன்வினையா, காண்கின்றன்னு தன்வினையா மாத்திக்கணும். காண்கின்ற, எதை காண்கின்ற? உருவத்தை காண்கின்ற கண் தன்னினும் ஸ்தூலமான உருவத்தை காண்கின்ற கண் தன்னை காணாது. அந்த கண்ணிலும் சூக்குமமான தன்னை காணாது. அப்போ விடயத்தை காண்கிற கண்ணு, ரூபத்தை காண்கிற கண்ணு, அது தன்னை அப்படின்னு அந்த பாட்டை சொல்லி அந்த கருத்தை வலியுறுத்துறாரு. அதை நாம் வருகிற வகுப்புல பார்ப்போம். வாழ்த்தும் குறுமரபு வாழ்த்து. வான்முகில் வளாது வீக மலிவளம் சுரக்க, மன்னன் போன்முறை அரசு செய்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அரண்கள் ஓங்க, நல் தவம் வேண்டும் கொள்க, மேன்மைக்குள் செய்க நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்குள் செய்க நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்குள் செய்க நீதி விளங்குக உலகமெல்லாம், கைலாய பரம்பரையில் சிவஞான போதனை காட்டு வெண்ணை, பயில் பாய்மை மிகட்டான் தந்ததை போர் மெய்ஞான பானுவாகி, உயிலாளர் பொழில் திரு ஆவடுதுறை வாழ்ப்பு நமச்சிவாய, செயலாதி மரபுடையும் திருமரபு திருச்சிற்றம்பலம்.